வார்த்தைகளோடு இந்த காலை வேளையில் உங்களை தெய்வத்தினுடைய வசனத்துக்கு நேராக நான் வழி நடத்த விரும்புகிறேன். நாம் எல்லாரும் இந்த காலை வேளையிலே எழும்பி நின்று பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். சங்கீதத்தின் புத்தகம் 95வது சங்கீதம், Psalm number 95, சங்கீதம் 97, மன்னிக்கவும் 95, Psalm number 95, 95வது சங்கீதம் 7வது வசனத்திலிருந்து வாசிப்போம். சங்கீதத்தின் புஸ்தகம் 95வது சங்கீதத்தில் 7வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன், கேளுங்கள். அவர் நம்முடைய தேவன், அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாமே. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில், வனாந்திரத்தில் கோபமூட்டின போதும் சோதனை நாளில் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீங்கள். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து என் கிரியையும் கண்டார்கள். 40 வருஷமாய் நான் அந்த சந்ததியை ஆரோசித்து அவர்கள் வழிவு போகிற இருதயமுள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே என்ன செய்தேன், ஆணையிட்டேன். இந்த காலவேளையிலே கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேச விரும்புகிற அவருடைய வார்த்தை, இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்கள். டுடே இஃப் யூ ஹியர் இஸ் வாய்ஸ், இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில். தேவன் பேசும்போது ஏதோ நேற்றைய தினத்தோடு பேசி தன்னுடைய வார்த்தைக்கு முற்றுப்புள்ளி வைத்தவர் அல்ல. ஏதோ இனி வருகிற எதிர்காலத்தில் ஏதோ ஒரு சூழ்நிலை வரும்போது பேசுகிறவர் அல்ல. தம்முடைய ஜனத்திற்கு, தம்முடைய ஆடுகளுக்கு கர்த்தர் இன்று தம்முடைய ஜனத்தோடு பேசுகிற ஆண்டவர். இன்றைக்குரிய அந்த சத்தத்துக்கு நம்முடைய செவிகள் இந்த காலவெளியில் திறந்திருக்கட்டும். நாம் தலை வணங்குவோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இயேசுவின் நாமத்திலே நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். நீர் எங்கள் பிதாவும் எங்கள் தேவனுமாய் இருக்கிறீர். உம்முடைய குமாரனை நீர் எங்களுக்காக அனுப்பி சிலுவையிலே நீர் மரித்ததின் மூலமாய் எங்களுக்கு அருளப்பட்ட மீட்புக்காக ஸ்தோத்திரம், பெற்றுக்கொண்ட புத்திர சுவிகாரத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையிலே கர்த்தர் உம்முடைய வார்த்தையை நீர் அபிஷேகத்தை தருவீராக. உம்முடைய தயவும் உம்முடைய அருளும் உம்முடைய கிருபை எங்களுக்கு இந்த காலை வேளையில வேண்டும். உம்முடைய வசனம் பனியை போல இறங்கட்டுங்க தாவே. அது லீபனோனின் மேல் இருக்கிற ஆண்டவரை பனியை போல இறங்கும்படியாய் நீர் கிருபை செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த இடத்திலிருந்து ஆண்டவரே பிரசங்கிக்கப்படுகிற வார்த்தை யார் யாருடைய செவிகளில் போக வேண்டும் என்று தேவன் சித்த வைத்திருக்கிறீரோ அவர்கள் செவிகளிலே கர்த்தர் கொண்டு போய் சேர்ப்பீராக. உம்முடைய கிருபை உம்முடைய ஜனத்தை ஆட்கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆமென். உட்காருவோம். நான் வாசித்த இந்த வேத வசனத்தில், குறிப்பாக இந்த சங்கீதத்தின் பகுதியில் 2 காரியங்களை சங்கீதக்காரர் சொல்லுகிறார். அவர் 5வது வசனத்தில் சொல்லுகிறார், நம்மை உண்டாக்கின கர்த்தர். அவர் நம்மை உண்டாக்கின கர்த்தர். He is our creator. யாக்கோபை குறித்து கூட ஆண்டவர் சொல்லும்போது சொல்லுகிறார், யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது. இது ரொம்ப முக்கியமான காரியம். அப்ப நம்மை படைத்தவர் நம்மை ரட்சித்தார், நம்மை மீட்டுக் கொண்டார். அப்ப மீட்கப்பட்ட ஜனத்தை கர்த்தர் எப்படி கொண்டு வருகிறார்னா, அவருடைய மேய்ச்சலுக்குள்ளானவர்களும் அவருடைய கைக்குள்ளான ஆடுகள். We are the sheep of his hand, the people of his pasture. The pasture என்று சொல்லப்படுகிற ஒரு ஆங்கில சொல்லுல தான் அது 23வது சங்கீதத்தில் கூட படிக்கிறோம். The Lord is my shepherd, I shall not want. He maketh me to lie down in a green pastures. Pasture என்று சொன்னால் பசுமையான புல்வெளி. அது பசுமையான புல்வெளி. அப்ப அந்த பசுமையான புல்வெளியிலே தேவன் நம்மை நடத்துகிறார். எதற்காக? நமக்கு மேய்ச்சல் உண்டாகும்படி. அப்ப அந்த மேய்ச்சலுக்குள்ள நடத்துகிற the man who leads the people into the pasture would be called as a pastor. அந்த பாஸ்டர்ங்கிற வார்த்தை அதுல இருந்து தான் வந்தது.
பாஸ்டர் இஸ் நாட் an என்டர்டெய்னர். ஒரு சபையை நடத்துகிற மெய்ப்பன் ஜனங்களை குஷிப்படுத்துகிறவன் அல்ல, இல்லை ஏதாவது கட்டுக்கதைகள் சொல்லி ஜனங்களை சந்தோஷப்படுத்திட்டு போகிறவன் அல்ல. பாஸ்டருக்குள் நடத்துகிறவன், அதான் பாஸ்டர் என்கிற அந்த பசுமையான புல்வெளிக்குள் நடத்தி ஜனங்களுக்கு மேய்ச்சலை கொடுக்கிறவன், அவன்தான் ஷெப்பர்ட், அவன்தான் பாஸ்டர். அந்த பாஸ்டர் என்கிற சொல்லிலிருந்து தான் பாஸ்டர் என்கிற வார்த்தையானது வந்தது. அப்போ ஆண்டவருடைய வேத வசனம் சொல்லுகிறது, அவர் 5 விதமான ஊழியங்களை தேவன் ஏற்படுத்தி இருந்தாலும் கூட எல்லா ஊழியத்தின் நிலைமைக்கும் ஒரு தலைமத்துவமாய் இருக்கிறவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ ஆண்டவர் இந்த பூமியிலே தீர்க்கதரிசன ஊழியத்தை வைத்தார், சுவிசேஷ ஊழியத்தை வைத்தார், போதக ஊழியத்தை வைத்தார், அப்போஸ்தல ஊழியத்தை வைத்தார், மெய்ப்பருடைய ஊழியத்தை வைத்தார். ஆனால் வேத வசனத்திலே அப்போஸ்தலன் எழுதுகிறான், அவர் பிரதான மெய்ப்பர் வெளிப்படும் போது. அப்போஸ்தல ஊழியத்தை தேவன் வைத்திருக்கிறார், ஆனால் பிரதான அப்போஸ்தலன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. தேவன் நம்மை கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆசாரியர்களாக, பேதுரு எழுதுகிறார், உங்களை அந்தகாரத்தினின்று ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாய், ராஜரிக ஆசாரிய கூட்டமாய், பரிசுத்த ஜாதியாய் இருக்கிறீர்கள். we are the priest. ஆனால் அவர் சாலேமின் ராஜாவும் அவர் மெல்கிசதேக்கின் முறைமையின்படி அவர் என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறார். அப்ப நம்மிலே தேவன் மெய்ப்பரை வைத்திருந்தாலும் அவர் பிரதான மெய்ப்பராய் இருக்கிறார். நம்மிலே அநேகரை சிலர் அப்போஸ்தலராக வைத்திருந்தாலும் அவர் பிரதான அப்போஸ்தலராய் இருக்கிறார். நாம் போதகர்களாக இருந்தாலும் நம்ம எல்லாருக்கும் பிரதான போதகர் அவரே. இயேசுவானவரே இந்த உலகத்தில் இருக்கும்போது ஒரு காரியத்தை சீஷரிடத்தில் சொன்னார், உங்களை போதகர் என்று என்ன செய்யாதிருங்கள், அழைத்து கொள்ளாதிருங்கள். அந்த நாட்களிலே யூத மார்க்கத்திலே போதக ஊழியத்தில் இருந்தவர்களுக்கெல்லாம் இருந்த ஒரு என்னன்னா, they want to call themselves as a rabbi. ரபி என்று என்ன செய்யப்பட வேண்டும், அழைக்கப்பட வேண்டும். ரபி என்பதற்கு என்ன அர்த்தமா, போதகரே என்று அழைத்தமாம். அதுக்கு ஆண்டவர் ஒரு பதிலையும் சொல்றாரு, உங்களை போதகர் என்று அழைத்து கொள்ளாதீங்க, பரலோகத்தில் இருக்கிற தேவன் தானே உங்களுக்கு என்னவா இருக்கிறாரு, போதகராக இருக்கிறார். அப்போ நாம் எல்லா நிலைகளிலேயும் கர்த்தர் சில விஷயங்களை வைத்திருந்தாலும் எல்லாவற்றுக்கும் பிரதானமானதாக இருக்கிறது. அப்போ இவங்கெல்லாம் யாரு? அப்போ கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிறார், கர்த்தர் அப்போஸ்தலராக இருக்கிறார், கர்த்தர் அதுவாக இருக்கிறார்னா அப்போ எதுக்கு ஆண்டவர் இந்த பூமியிலெல்லாம் ஆண்டவர் இவர்களெல்லாம் வச்சாரு? இயேசு கிறிஸ்துவை கூட குறித்து கூட வேதத்தில் வாசிக்கும் பொழுது மோசையோடு ஒப்பிடப்படுகிறார். என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை நான் என்ன செய்ய பண்ணுவேன், எழும்ப பண்ணுவேன். ஸோ த 5-fold மினிஸ்ட்ரியை, 5 விதமான ஊழியங்களை உள்ளடக்கின ஒரு அற்புதமான ஒரு ஊழியத்தை செய்த நம் தேவன், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவருடைய ஊழியத்தில் 9 வரங்களும் இருந்தது, அவருடைய ஊழியத்தில் 5 வித ஊழியங்களும் என்ன செய்தது, இருந்தது. அப்போ எதுக்காக ஆண்டவர் வைத்திருக்கிறார்னா, நாம் எல்லாரும் ஆண்டவருடைய வாயாக இருக்கும்படி, we are the mouthpiece of God. அப்போ ஆண்டவர் தம்முடைய ராஜ்யத்தில் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும், அவருடைய சமூகத்தில் பணிவிடை ஆவிகளாக தேவன் சில தூதர்களை வைத்திருந்தாலும் கூட, சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுடைய கரத்திலே தமது வார்த்தையை கொண்டு போகிற ஒரு முக்கியமான வேலையை கர்த்தர் வைத்தது யாரை கொண்டனா, தம்முடைய சாயலாக ரூபமாக சிருஷ்டிக்கப்பட்டு அவருடைய இரத்தத்தினால மீட்கப்பட்ட பரிசுத்தவான்களிலே கர்த்தர் அவர்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். சில நேரங்களிலே தூதர்கள் கூட நல்ல செய்தியை கொண்டு வந்தார்கள், இல்லை என்று சொல்ல முடியாது. இயேசு பெத்லகேமில் பிறந்த போது பிறந்த நற்செய்தியை கொண்டு வந்தது யார் தான், காபிரியேல் என்கிற தூதன் தான். ஆனால் அந்த பிறந்த செய்தி முதலாய் அறிவிக்கப்படுகிறது காபிரியேல் தூதன் மூலமாக ஒரு குறிப்பிட்ட மனுஷனுக்கு போய் சேர்ந்தது, மரியாளுக்கு போய் சேர்ந்தது, யோசேப்புக்கு போய் சேர்ந்தது, மந்தையை காத்து கொண்டிருந்த மெய்ப்பர்களுக்கு போய் சேர்ந்தது. ஆனால் அந்த இயேசு கிறிஸ்து வந்து தமது சுவிசேஷ வேலையை, தமது ஊழியத்தை எல்லாம் முடித்த பின்பு ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை என்னாக்குங்கள், சீஷராக்குங்கள். அதே நேரத்தில் ஆண்டவர் தம்முடைய பணிவிடை ஆவிகளாக சிருஷ்டித்த தூதர்கள் இருந்தாலும் கூட ஆண்டவர் சொல்லுகிறார்,
தமது ஊழியக்காரர்களை தேவன் அக்கினியாகவும் அவர்களை தூதர்களாகவும் கர்த்தர் என்ன செய்திருக்கிறார், வைத்திருக்கிறார். அப்போ பைபிளில் நீங்கள் படிச்சீங்கன்னா 2 வார்த்தை இருக்குது தூதன் என்கிற சொல்லுக்கு, ஏஞ்சல் அண்ட் மெசஞ்சர். ஏஞ்சல் என்று சொன்னால் ஒரு பரலோக தெய்வீக சாயலிலே, தெய்வீக நிலையிலே, ஒரு உன்னதமான நிலைமையிலே படைக்கப்பட்டவன். they are different beings, they are angelic beings என்று சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் இந்த பூமியிலே சில மனுஷரை கர்த்தர் தெரிந்து கொண்டு அவர்களுக்கு தமது வார்த்தையை கர்த்தர் கொடுத்து அவர்களை அனுப்புகிறார். அப்போ வேதத்தில் நீங்கள் பழைய ஏற்பாடு முழுவதில் நீங்கள் படித்தீர்களானால் கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டான போது, அப்போ எதுக்காக கர்த்தர் அந்த வார்த்தையை கொடுக்கிறாரு என்று சொன்னால், அந்த செய்தியை, அந்த வார்த்தையை கேட்கிறதற்கு கர்த்தர் ஒரு கூட்ட ஜனத்தை கர்த்தர் என்ன செய்து வைத்திருக்கிறார், ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அப்போ நீங்கள் வேதத்தில் நீங்கள் படிக்கிற ஒரு தீர்க்க தரிசன ஆகமங்கள், ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலிருந்து மல்கியாவின் புஸ்தகம் வரைக்கும், நடுவிலே நீதிமொழிகள், உன்னத பாட்டு, பிரசங்கி எல்லாம் வந்தாலும் கூட, யோபின் சரித்திரம் கூட பார்த்தீங்கன்னா ஒரு சில தீர்க்க தரிசன வாக்கியங்கள் அதுக்குள்ளே இருக்குது, இல்லைன்னே சொல்ல முடியாது. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா யோபு தன்னுடைய அந்த 42 அதிகாரத்தினுடைய விஷயத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் கிறிஸ்துவனுடைய சாயல் அவர் என்ன செய்கிறாருங்க, வெளிப்படுத்துகிறார். மனுஷகுமாரனாக இருக்கிறவர் வெளிப்படுத்துகிறார். வரப்போகிற இரட்சகரை குறித்து அவர் வெளிப்படுத்துகிறார். அப்போ தேவன் தாம் தெரிந்து கொண்ட தமது ஊழியக்காரர்களை கர்த்தர் அனுப்பும்போது அவரை அக்கினி ஜுவாலைகளாகவும் தேவனுடைய வாயாகவும் இருந்து செயல்படுகிறதற்கு தேவன் அவர்களை அனுப்புகிறார். அப்போ இந்த சம்பவம் இன்றைக்கு இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இந்த 95வது சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கிற இந்த காரியமானது இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்திலே நடந்து வந்தபோது நடைபெற்ற ஒரு காரியம். அப்போ அந்த நாளிலே கர்த்தர் அவர்களை தெரிந்து கொண்டார். தேவன் அவர்களை அழைத்தார். அழைத்த அவர்களுக்கு தேவன் ஒரு தாசனை அனுப்பி அவர்கள் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை அவர்களுக்கு என்ன செய்தது, உண்டானது. ஆனால் நடைபெற்ற காரியம் என்ன, நாங்கள் அந்த சத்தத்துக்கு என்ன பண்ண மாட்டோம், செவி கொடுக்க மாட்டோம். ஆகவே தான் வேதவசனம் சொல்லுகிறது, இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்கள் ஆகில். இதே வசனத்தை ஆக்கியோன் எபிரேயர்கள் நிருபத்தில் மறுபடியும் அவர் இந்த காலத்து சபையினுடைய பரிசுத்தவான்களுக்கு அதை ஆலோசனையாக எழுதும்போது அவர் சொல்லுகிறார். எபிரேயர்களின் நிருபத்தின் 4வது அத்தியாயத்தினுடைய 7வது வசனத்திலிருந்து 6லிருந்து கூட வாசிக்கலாம். ஆகையால் அதில் பிரவேசிப்பது இன்னும் வரப்போகிற காரியமாய் இருக்கிறபடியினாலும், சுவிசேஷத்தை முதலாவது கேட்டவர்கள் கீழ்ப்படியாமையினாலே அதிலே பிரவேசியாமற் போனபடியினாலும். அப்போ சுவிசேஷம் என்பது என்ன, நல்ல செய்தி. அப்போ மாம்சீக இஸ்ரவேலருக்கு முதலாக அந்த நல்ல செய்தி அறிவிக்கப்பட்டது. யார் மூலமாக, தேவன் தெரிந்து கொண்ட தம்முடைய தாசனாகிய மோசேயின் மூலமாய். ஆண்டவர் சொல்றார், நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு என்ன செய்வேன், காண்பிப்பேன். ஆண்டவர் அவர்களுக்கு நியமனங்களையும் சத்தியங்களை எல்லாவற்றையும் போதிக்கிறார். உபாகமம் 28 சொல்றாரு, நீ இந்த பூமியிலே வாழ்ந்து சுகித்திருக்கும்படி, ஆசீர்வாதமாக இருக்கும்படி, கீழ் சொல்லும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன் மேலே பழிக்கணும்னா இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படி எல்லாம் செய்கிறதற்கு நீ எப்படி இரு, கவனமாயிரு. அப்போ இந்த கட்டளையும் நியாயமும் நியமனமும் எப்படி ஜனங்களுடைய கரத்தில் வந்தது, கர்த்தர் தமது தாசனை அனுப்பி அவர்களுக்கு தமது வார்த்தை கொடுத்தார். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாக. ஆனால் நடைபெற்ற காரியம் என்ன, கேட்ட சத்தத்துக்கு எல்லாரும் செவி கொடுக்கல, ஒரு சிலர் செவி கொடுத்தார்கள். ஆனால் செவி கொடாமல் போனவர்களுடைய நிலைமை என்ன, கேட்டவர்கள் கீழ்ப்படியாமையினாலே அதில் என்ன செய்யவில்லை. Listening to the voice of God is not just listening through the ears. The true listening perfects in your obedience. தேவனுடைய சத்தத்தை கேட்பது என்பது வெறும் வசனத்தை கேட்கறதுனால அல்லங்க, அந்த கீழ்ப்படிதல்னால தான் தேவனுடைய சத்தத்தை நாம் கேட்டோம் என்பது எதில் அடையுதுங்க, பூரணப்படுகிறது. அதான் இயேசு கிறிஸ்து கூட இந்த உலகத்தில் இருக்கும்போது சொன்னார், ஒரு மனுஷன் விதைக்க புறப்பட்டான்,
சில விதை நல்ல இடத்துல விழுந்துச்சு, சில விதை கற்பாறுகள் இடங்களில் விழுந்தது, சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது, சில விதை நல்ல நிலங்களில் விழுந்தது. அந்த நல்ல நிலத்தில் விழுந்தவனை குறித்து வேதத்தில் இயேசு சொல்லும்போது சொல்றாரு, அவன் தன் இருதயத்தில் அதை ஏற்றுக்கொண்டு அதை விசுவாசித்து அதற்கு அவன் என்ன செய்தான்? கீழ்ப்படிந்தான். ஆகவே அந்த வசனம் அவன் வாழ்க்கையிலே 30, 60, 100 அது என்ன கொடுத்தது? பலன் கொடுத்தது. ஆனால் அதே வசனம் தான் மற்றவங்களுக்கு என்ன கொடுக்கல? பலன் கொடுக்கல. என்ன ரீசனு? ஒருத்தனுடைய நிலத்தில் கற்பாறையாக இருந்தது, வசனமானது வேர் கொள்ள முடியாதபடி அவனுடைய வாழ்க்கையில கடினமான பாகங்கள் இருந்தது. இன்னொருத்தனுடைய வாழ்க்கையில என்ன? முள்ளானது என்ன செய்தது? அவனை ரொம்ப நெருக்கி போட்டது. உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் அவனுக்குள்ள ஏற்பட்டதுனாலே அது இன்னும் மேல் நோக்கி வளர முடியாதபடி அது வசனத்தை நெருக்கி போட்டது. வழியருகே விழுந்ததை பறவைகள் வந்து தின்று போட்டது. ஆனால் நல்ல நிலத்தில் விழுந்த விதையோ 30, 60, 100 பலன் கொடுத்தது. கீழ்ப்படியாமையினாலே பிரவேசியாமல் போனார்கள். 7வது வசனம் சொல்றார், இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் உங்கள் இருதயங்களை என்ன செய்யாதிருங்கள்? கடினப்படுத்தாதிருங்கள் என்று வெகு காலத்துக்கு பின்பு தாவீது சங்கீதத்திலே சொல்லி இருக்கிறபடி இன்று என்று சொல்லுவதினாலே பின்னும் ஒரு நாளை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? குறித்திருக்கிறார். யோசுவா அவர்களை இளைப்பாறுதலுக்கு உட்படுத்தி இருந்தால் பின்பு அவர் ஒரு நாளை என்ன செய்ய மாட்டார்? குறித்திருக்க மாட்டார். ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது. ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான். 11வது வசனம் மிக முக்கியமானது. ஆகையால் அந்த திருஷ்டாந்தத்தின்படி இஸ்ரவேலருடைய வாழ்க்கையில் நடந்த எல்லா சம்பவத்தையும் அப்போஸ்தலர்கள் மறுபடியும் ரீகால் பண்றாங்க. அவங்க மறுபடியும் அதை சொல்லும் பொழுது ஒரு விஷயத்தை முக்கியமாக என்ன சொல்றாங்க? இவைகள் எல்லாம் இந்த திருஷ்டாந்தத்தின்படி. பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறார், இவைகள் எல்லாம் அவர்களுக்கு என்னவா சம்பவித்தது? திருஷ்டாந்தங்களாக திருஷ்டாந்தம் என்று சொன்னால் எக்ஸாம்பிள். நம்மளே அநேக நேரங்களில் சொல்கிறோம்ல, ஏதாவது ஒரு சம்பவத்தை நம்ம ஒரு ஊடகத்தின் மூலமாகவோ இல்லது ஏதோ ஒரு இதில் பண்ணுறோம், பண்ண உடனே அதெல்லாம் சொல்கிறோம், வாழ்க்கையில் இதெல்லாம் என்னவோ எடுத்துக்கப்பா, ஒரு பாடமாக எடுத்துக்கோ, இதெல்லாம் உனக்கு ஒரு எச்சரிக்கையாக இருக்கட்டும், ஒரு 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 உதாரணமாக இருக்கட்டும். நீ இதே மாதிரி இருந்தனா கடைசியில் உனக்கு இந்த மாதிரி நிலைமை தான் என்ன செய்யும்? நடக்கும். அப்போ வாழ்க்கையில் அநேகருடைய வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்களை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையினுடைய திருஷ்டாந்தங்களாக நம்ம என்ன செய்கிறோங்க? எடுத்துக்கொள்கிறோம். அது அந்த 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 திருஷ்டாந்தமான வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கிற பாடங்கள் அது ஸ்பான்டேனியஸாக அது எந்த டைமில் எப்படி நடக்கும்னு நமக்கு என்ன செய்யாதுங்க? தெரியவே தெரியாது. அது ஆண்டவர் அந்த சமயத்தில் நமக்கு டக்குன்னு என்ன செய்வாருங்க? சில விஷயங்களை அதை தான் வேதத்தில் வாசிக்கிறோம். அதை கண்டு சிந்தனை பண்ணினேன், அதை கண்டு நான் என்ன செய்தேன்? புத்தி அடைந்தேன். ஒரு முறை சகோதரி பிரசவத்துக்காக ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் போது ஒரு சின்ன பிள்ளைய ஸ்ட்ரெச்சரில் வச்சு தாய் தவப்பனை அலறி எடுத்துக்கிட்டு வராங்க. அதே ஹாஸ்பிட்டலுக்கு எமர்ஜென்சிக்கு அந்த குழந்தைய கூப்பிட்டு போகிறாங்க. மிஞ்சி போனால் ஒரு 9-10 வயசு இருக்கும். என்னடா அந்த குழந்தைய தூக்கிட்டு போகிறாங்க, என்ன டேஞ்சர் பார்த்தீங்கன்னா, அந்த பிள்ளை காலையில் பல்லு விளக்கிட்டு இருந்துருக்குது. ப்ரஷ் வச்சு பல்லு விளக்கிட்டு இருக்கும்போது அது ஓடிக்கிட்டு விளையாடிக்கிட்டே ப்ரஷ் பண்ணியிருக்குது. யாரோ எதிர வந்திருக்கிறாங்க, அந்த பக்கம் ஸ்க்ரீன் இருந்திருக்குது, தெரியாமல் இது போய் முட்டினதில் அந்த ப்ரஷ் இப்படி குத்தி பின்னால் வந்துருச்சு. பல்லு விளக்குனா ஒரு இடத்துல நின்று வேலையை முடிச்சுட்டு வெளியே வந்துடணும். சிலர் வீட்டில் திரை போட்டிருப்பான் பார்த்தீங்களா, அவன் மூஞ்சி இவனுக்கு தெரியாது, இவன் மூஞ்சி தெரியாது, நேருக்கு நேராக முட்டிக்கிட்டு சாவான் சில பேர். சிலர் கொதி தண்ணியை கூப்பிட்டு போய் முட்டிக்கிடுவான். என்னன்னா இவர் திரை போட்டு மூடுறாராம். வீட்டில் எதுக்கு அளவு திரையை போட்டு மூடுற? திறந்து வைக்க வேண்டியதான. திரை போட்டால் ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்கணும். அடுத்த ஆப்ஜெக்ட் உள்ளேருந்து ஏதாவது வருதுன்றது என்ன செய்யணுங்க? தெரியணும். அப்படி அந்த மாதிரிலாம் ஸ்க்ரீன் இல்லைன்னா தயவுசெய்து அதை பிடுங்கி எரிஞ்சிருங்க. உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களே ஒரு சுடு தண்ணியை நேராக தூக்கிட்டு வர்றாங்க, நீங்கள் பாட்டுக்கு நேராக போல நேராக இடிச்சிச்சின்னு வைங்க, அந்த கொதி தண்ணி உங்கள் மேலே ஊற்றி அந்த கொதி தண்ணி அவங்க மேலே ஊற்றி பெரிய ஆபத்துக்குள்ளே போகும். திக்கான ஸ்க்ரீன் எதுக்கு போடணுன்னா ஜன்னலுக்கு போடணும். கதவுகளுக்கு போடுற ஸ்க்ரீன் எல்லாம் என்ன செய்யக்கூடாது? ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக தின்னாக இருக்கணும். இங்கேருந்து பார்த்தா அங்கே யாராவது வர்றது நமக்கு என்ன செய்யணுங்க? தெரியணும். இல்லை ஒன்றும் தெரியல, பிடிங்கி எரிஞ்சு தூக்கி போட்டுருங்க. அது
தட் இஸ் மோஸ்ட் டேஞ்சர். நான் சொல்கிறது கேளுங்க, இது மாதிரி சம்பவம் எங்கள் வீட்டிலே நடந்திருக்குது சில. அப்போது பாருங்கள், அதெல்லாம் அப்படி தான் இருக்கணும் பாருங்கள். இதெல்லாம் வாழ்க்கையில் எப்படி எடுத்துக்கொள்கிறோம்? சில பாடங்களாக எடுத்துக்கொள்கிறோம், சில படிப்பினையாக எடுத்துக்கொள்கிறோம். இவையெல்லாம் நமக்கு என்னவா கொடுக்கப்பட்டிருக்கிறது? திருஷ்டாந்தங்கள். அப்போ இஸ்ரவேலருடைய வாழ்க்கையில் நடைபெற்ற சம்பவங்கள் அனைத்தும் நமக்கு கொடுக்கப்பட்ட திருஷ்டாந்தம். அந்த கீழ்ப்படியாமையினால் விழுந்து போகாதபடிக்கு நாம் இந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க எப்படி இருப்போம்? ஜாக்கிரதையா. அப்போ இந்த 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 அதிகாரத்தில் ஆக்கியோடு என்ன சொல்ல வர்றாரு? அவன் மிஸ் பண்ண மாதிரி நீ என்ன செஞ்சிடாத, மிஸ் பண்ணிடாத. அப்போ அன்றைக்கு ஆண்டவர் அவர்களுக்கு அளித்த அந்த மேன்மையான ஒரு இளைப்பாறுதல், மேன்மையான ஒரு ஆசீர்வாதத்தை அந்த ஜனங்க அடையாமல் போனதற்கு ஒரே ஒரு காரணம், தேவனுடைய சத்தம் அவர்களை நோக்கி வந்தபோது, கர்த்தருடைய வார்த்தை அவர்களுக்கு உண்டான போது, they failed to recognize the voice of God. தேவனுடைய சத்தத்தை அவர்கள் என்ன கண்டுகொள்ளவில்லை? அடையாளம் கண்டுகொள்ளவில்லை. அப்போ ஆண்டவர் தம்முடைய மந்தையில வைக்கும்போது ஆடுகளையும் வைத்திருக்கிறாரு, அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற ஆடுகளையும் வைத்திருக்கிறார், அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறார். நாம் இப்போ வேத வாசிப்பில் வாசித்த ஆடுகளில் அவர் நல்ல மெய்ப்பன். ஆனால் நல்ல மெய்ப்பனுடைய சத்தத்துக்கு எந்த ஆடுகள்லாம் செவி கொடுக்குது? நல்ல ஆடுகள் எல்லாம் செவி கொடுக்கும். வேதத்தில் வாசிக்கிற அவன் மெய்ப்பனானவன் தன் ஆடுகளை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவைகள் மெய்ப்பனுடைய சத்தத்துக்கு என்ன செய்யுது? பின் செல்லுகிறது. அதில் அடுத்த வசனம் தான் ரொம்ப முக்கியமானது. இது எதை அறியாமல் இருக்கிறது? அந்நியருடைய சத்தத்தை அறியாமல் இருக்கிறபடியினாலே. அப்போ ஒரு ஆடு எதை ரெக்கக்னைஸ் பண்ணணும்? தன் மெய்ப்பனுடைய சத்தம் எது? தேவன் தனக்கு தந்திருக்கிற வார்த்தை எது? தேவனால் அருளப்படுகிற வார்த்தை எது? ஆனால் சில பேர் என்ன செய்யறான்னா மெய்ப்பன் போல நடிக்கிறான். அதை குறித்து ஆண்டவர் அதே அதிகாரத்தில் எழுதுகிறார், இதற்கு முன்பு வந்தவர்கள் எல்லாரும் கள்ளரும் கொள்ளைக்காரருமாய் இருக்கிறார்கள். அவன் என்ன பண்ணிட்டான்னா ஆண்டவருடைய சத்தம் மாதிரி பேசி ஏமாற்றி கூட்டு போயிட்டான். இந்த பிள்ளைகளை கடத்துறவன் அப்படி தானே பண்ணுவான். உங்கள் மாமா வர சொன்னார், உங்கள் சித்தப்பா வர சொன்னார் அப்படின்னு சொல்லி முட்டாய் வாங்கி கொடுத்து என்ன செய்வான்? கூட்டு போவான். இது உண்மையிலே அப்பா யாரும் மாமா சித்தப்பா வந்திருக்காங்க போல இருக்கு, வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு கூட்டு போயிட்டான். இன்னைக்கு உலகத்தில் என்னென்னமோலாம் என்ன செய்யுதுங்க நடக்குது. ஒரு முறை ஒரு பையன் அவன் பஸ்ஸில் ஸ்கூலுக்கு போகிறவன் பாருங்க, அவன் தினமும் பஸ்ஸில் ஸ்கூல் பஸ்ஸில் போகிறவன் போகும்போது லஞ்சு பாக்ஸை வச்சுட்டு போயிட்டான். நானும் அவசரமாக பிள்ளைகளை பைக்கில் வச்சுட்டு நான் வேகமாக போகிறேன். அவர் ஒருத்தர் சார் 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 வழியில் கைப்பட்டார். என்ன சார் அப்படின்னா, சார் இது மாதிரி எங்கள் பையன் இந்த வகுப்பில் இத்தனை அந்த கிளாஸில் அவன் படிக்கிறான் சார், இந்த தயவுசெய்து இந்த லஞ்ச் பாக்ஸை ஆஃபீஸில் கொடுத்து என்ன செய்ய சொல்லுங்கள், கொடுத்துட சொல்லுங்கள் அப்படின்னா. நான் ரொம்ப மனிதாபிமானத்தில் என்ன பண்ணிட்டேன், அந்த லஞ்ச் பாக்ஸை வாங்கிட்டு போயிட்டேன். ஸ்கூலுக்கு போயிட்டு பையனை இறக்கி விட்டுட்டு நேராக ஆஃபீஸுக்கு போய் இது மாதிரி இன்னும் செக்ஷனில் இந்த மாதிரி ஒரு பையன் படிக்கிறானாங்க, லஞ்ச் பாக்ஸை விட்டுட்டு வந்துட்டானாங்க, அதை அவங்க ஒருத்தர் கொடுக்க சொல்லி கொண்டார். அவன் ஒரு கேள்வி கேட்டான், கொடுத்தது அவங்க அப்பான்றது உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டான். ஆஹா, கொஞ்சம் அப்போ தான் யோசித்தேன், ஆமாம் இல்லை கொடுத்தவன் யாருன்னே தெரியாது. அடுத்து இன்னொரு கேள்வி கேட்டான், அப்பா மாதிரி ஒருத்தன் சொல்லி கொடுத்துட்டாங்கங்க, நான் கொண்டு போய் கொடுத்துட்றேன், இந்த சாப்பாடை சாப்பிட்டு அந்த குழந்தை செத்து போச்சுன்னு வைங்க, அந்த குடும்பத்துக்கு ஆகாதவன், அந்த குடும்பத்துக்கு விரோதியாக இருக்கிறவன் அந்த குழந்தையை கொல்லணுங்கிற ஒரு சதி நோக்கத்தில் இப்படி ஒரு திட்டம் பண்ணி அந்த பிள்ளைக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா யார் உத்தரவாதம் சொல்கிறது? ஆனால் என்ன ஸ்கூலில் நல்லா தெரிஞ்சதுனால அவங்க அதை வந்து ரொம்ப கண்ணியமாக நடத்துனாங்க. பாஸ்டர் நீங்கள் நல்ல எண்ணத்தில் தான் செஞ்சிருக்கீங்க, ஆனால் இனிமேல் அது மாதிரிலாம் என்ன செய்யவே செய்யாதீங்க, வாங்கி கொண்டாந்து கொடுக்காதீங்க. ஏன்னா அப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்குது ஸ்கூலில். யாரோ குடும்ப பகை போல் இருக்குது. குடும்பத்தில் யாருக்கோ ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் பகை. அந்த குழந்தை அந்த ஸ்கூலில் படிக்குது, அந்த பிள்ளைய வந்து இது பண்ணணும்னு சொல்லி ஏதோ மயக்க மருந்தையோ ஏதோ விஷத்தையோ எதையோ கலந்து கொண்டாந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க. இதுவும் வீட்டிலேருந்து தான் வந்திருக்கு சாப்பாடுன்னு சொல்லி இது வாங்கி சாப்பிட்டுருச்சு. கொஞ்ச நேரத்தில் குழந்தை மயக்கடிச்சு கீழே விழுந்துருச்சு. இந்த நாட்களில் உதவி செஞ்சால் கூட பயமாக இருக்குது. அப்போது அடையாளம் கண்டு கொள்ளுதல்.
இந்த உதாரணத்தை என்ன சொல்றேன்னா, டு ஐடென்டிஃபை த பர்சன். யார் நம்மிடத்தில் வருகிறது, யார் நம்மிடத்தில் பேசுகிறது, யார் நம்மோடு கூட காரியங்களை உடன்படுகிறது. அப்போ ஒருத்தர் மெய்ப்பன் மாதிரி பேசலாம், தகப்பன் மாதிரி பேசலாம், தாய் மாதிரி பேசலாம். ஆனால் ஆண்டவர் அவர்களை குறித்து சொல்லுகிறார், அவர்கள் எல்லாரும் மெய்ப்பன் போல பேசினாலும் வந்தவர்கள் எல்லாரும் கள்ளரும் கொள்ளைக்காரரும் ஆயிருக்கிறார்கள் சொல்லிட்டு ஆண்டவர் அடுத்து சொல்றாரு, நான் நல்ல மெய்ப்பன். சொல்றான், கூலிக்காக மந்தையை மேய்க்கிறவன் ஓனாய் வருகிறதை கண்டு ஆடுகளை விட்டுட்டு என்ன செஞ்சிட்டான், ஓடிட்டான். அவனுக்கு ஆடுகளை பத்தி கவலை இல்லை, தான் உயிர் காப்பாற்றப்படணும். நல்ல மெய்ப்பனுக்கு அருமையான நிழலாட்டம் பழைய ஏற்பாட்டில் தாவீது தான். தாவீதை ஏன் கர்த்தர் இஸ்ரவேலில் ராஜாவாக தெரிந்து கொண்டார்? வரப்போகிற இயேசு கிறிஸ்துவுக்குள் என்னென்ன விதமான மேன்மையான குணாதிசயங்கள் இருக்கிறதோ அத்தனைக்கும் நிழலாட்டத்தை எதுல பார்க்கிறோம்? பழைய ஏற்பாட்டில். ஈசாக்கு என்கிற வடிவத்தில் பார்க்கும்போது இயேசு அடிக்கப்படுகிற தேவகுமாரன், 3ஆம் நாளிலே திரும்ப உயிரோடு பெறப்படுகிறவர். ஆண்டவர் ஆபிரகாம் இடத்துல சொல்லும்போது சொல்கிறார், உன் நேகசுதனும் உன் நேசகுமாரன். அப்ப இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வரும்போது பல பிள்ளைகள்ல ஒருத்தர் அவர் வரல, அவர் ஒரே பேரான குமாரன் அவள்பட்டார். சாலமோனை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம், அவன் ஞானம் உள்ளவன், அவன் ஞானத்தில் சிறந்தவன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ தாவீதை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம், அவன் கோலியாத்தோடு கூட யுத்தம் பண்ணுகிறதற்கான அனுமதியை சவுல் ராஜா அவரிடத்தில் கேட்கும் போது சவுல் ராஜா என்ன சொல்றாரு, நீ போக்கு வருவாரியா, சின்ன பிள்ளை மாதிரி இருக்கிற பாரு, பயமா இருக்குது அப்படி இப்படிலாம் சொல்லும் போது அவன் ஒரு எவிடன்ஸ் கொடுக்குறான். நான் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த போது ஒரு முறை சிங்கம் வெளிப்பட்டது, ஒரு முறை கரடி வெளிப்பட்டது, என்னையும் நான் என்ன பண்ணேன், தாடையோட கிழிச்சி ஆடுகளை காப்பாத்தினேன். அப்போ அந்த 2 மிருகங்களினுடைய கையில் இருந்த ஆடுகளை காப்பாத்தின எனக்கு கர்த்தர் ஒரு விசேஷித்த கிருபை பலத்தை கொடுத்துக்கா, இவனையும் நான் என்ன செஞ்சிருவேன், கொன்றுவேங்கிறான். அப்ப இது எதனுடைய நிழலாட்டம் என்று சொன்னால், வரப்போகிற இயேசு கிறிஸ்துவும் சிங்கத்தினுடைய வாயிலிருந்தும் கரடியினுடைய வாயிலிருந்தும் துஷ்ட மிருகங்களுடைய வாயிலிருந்தும் தம்முடைய ஜனத்தை காக்கிற நல்ல மேய்ப்பன். அவர் கூலிக்காக மந்தையை மேய்க்கிறவன் அல்ல, அவர் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுத்து காப்பாற்றுகிற நல்ல மேய்ப்பன். அப்ப அந்த மேய்ப்பனுடைய சத்தம் என்னது என்பதை ஆடுகள் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். மேய்ப்பனுடைய சத்தத்தை அடையாளம் கண்டுகொள்ளாத ஆடுகள் இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதை வாழ்க்கையில இழந்து போகிறது. ஆகவே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில், நீ தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஆடாக, தேவனாலே முன்குறிக்கப்பட்ட ஆடாக, தேவனுடைய வித்தாக நீ இருப்பாயானால், ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். ஆடுகள் எல்லாம் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும்னு சொல்லல, ஆண்டவர் சொல்றார், என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். அப்போ தேவனுடைய மந்தையில ஆடுகள் இருக்கிறது, ஆனால் ஒரு குறிப்பிட்ட கூட்டம் தான் யாருடைய ஆடாக இருக்கிறது, அவருடைய ஆடாக இருக்கிறது. அவைகள் எல்லாம் தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும். அதை கேட்கிறவர்கள் அதன்படி நடக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டின் காலம் முழுவதிலேயும் தேவன் அனுப்பின தீர்க்கதரிசிகள் ஒரு பக்கம் இருக்கு, தேவனால் அனுப்பப்படாத ஒரு தீர்க்கதரிசிகள் ஒரு பக்கம் எழும்பிட்டு இருக்கிறான். The prophets, the true prophets and the false prophets, 2 பேருமே வராங்க. ஆனால் உண்மையான ஆடுகள் தேவன் அனுப்பப்பட்டவனுடைய சத்தத்துக்கு அது என்ன கொடுத்ததுங்க, செவி கொடுத்தது. இதை குறித்து பேதுரு தன்னுடைய நிருபத்தில் எழுதும்போது ஒரு காரியத்தை சொல்லுகிறார். 2 பேதுரு 2வது அதிகாரம் 1வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கேதுவாக வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்வார்கள். அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேக பின்பற்றுவார்கள். இது நிமித்தம் சத்திய மார்க்கம் என்ன செய்யப்படும், தூஷிக்கப்படும். அப்போ கள்ள போதகர்கள் இருந்தாங்க.
அந்த கள்ள போதகர், கள்ள தீர்க்கதரிசிகளை குறித்து தான் ஆண்டவர் யோவான் எழுதின சுவிசேஷத்தில் சொல்கிறாரு, வந்தவர்கள் எல்லாரும் கள்ளரும் கொள்ளைக்காரருமாக இருந்தார்கள். ஆனால் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கறதுக்கு ஏகப்பட்ட பேர் போகிறான். இதுக்கு நல்ல உதாரணம் அனனியாவும் எரேமியாவும். எரேமியா கர்த்தரால் அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசி, அனனியா தேவனால் அனுப்பப்படாத கள்ள தீர்க்கதரிசி. அப்போ எரேமியா கர்த்தருடைய வார்த்தை உள்ளபடி பிரசங்கிக்கிறான், சொல்லுகிறான், ஜனங்கள் பாபிலோனுக்கு 70 வருஷம் அடிமைகளாக போவார். அனனியா சொல்கிறான் 7 வருஷத்தில் போவாங்கன்னு. 53 வருஷத்தை குறைச்சிவிட்டான். 63 வருஷத்தை. அப்போ பாருங்க, நல்ல தீர்க்கதரிசிக்கு என்ன நிலைமை கிடைச்சிச்சு? அவனை ராஜா டார்ச்சர் பண்ணுறான். அதாவது அந்த எரேமியா அவன் டார்ச்சர் பண்ணது எப்படின்னா, அவனுக்கு ஏற்ற மாதிரி அவனை என்ன சொல்ல வைக்கணும்னு ட்ரை பண்ணுறான், தீர்க்க தரிசனம் சொல்ல வைக்கணும்னு ட்ரை பண்ணுறான். ஆனால் அதுக்கு அதான் சொல்லுவாங்கள்ல, நம்ம ஊரில் சிங்கி அடிக்கிறான்னு, அதுக்கு இந்த அனனியா எப்போ ரெடியாக இருந்தான் சிங்கி அடிக்க. அது சிங்கி அடித்தா அவனுக்கு சில அதில் என்ன கிடைக்கும், சில அனுகூலங்கள் கிடைக்கும். ஆனால் எரேமியா எதை பற்றியும் கவலைப்படலை. கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டான போது அதை உள்ளபடி அவன் பிரசங்கித்தான். ஆனால் அவனை ரொம்ப கஷ்டப்படுத்தினானுங்க, ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க, ரொம்ப பிரச்சனை பண்ணானுங்க. ஆனால் இப்படி தவறான தீர்க்கதரிசிகளை கள்ளரும் கொள்ளைக்காரன் என்று இயேசு அடையாளப்படுத்தின அதே வேளையில் நல்ல தீர்க்கதரிசிகளை குறித்து ஒரு வார்த்தை சொல்றார். என்ன சொல்றார்னா, உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிந்து கொன்றவளே அப்படிங்கிறார். இஸ்ரவேலை பார்த்து வேதனைப்படுறார். அது ரொம்ப மோசமான ஜனங்க அதுங்க. எவ்வளோ தீர்க்கதரிசிகளை கர்த்தர் அனுப்புகிறார். ஒருத்தர் பேர் முன்னாடி ஏசாயா வராரு, அடுத்து எரேமியா வராரு, எசேக்கியேல் வராரு, தானியேல் வராரு, எல்லாரும் வராங்க, வார்த்தை வரும். ஆனால் ஒருத்தருக்கும் மரியாதை கிடையாது. யார் மத்தியில்? இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில். ஆனாலும் அந்த காலத்திலே தேவன் அவர்களுக்கு தமது வார்த்தையை கொடுத்த போது அவர்களுடைய வார்த்தையை கர்த்தருடைய வார்த்தையாய் அடையாளம் கண்டு ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு கூட்டத்தை கர்த்தர் எல்லா காலத்திலும் வைத்திருந்தார். அதுதான் தேவன் அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, அவர்கள் எல்லாம் தேவனால் என்ன செய்யப்பட்டவர்கள்? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், என்னுடைய ஆடுகள் என் சத்தத்துக்கு எப்போ கொடுக்கும்? செவி கொடுக்கும். எபிரேயர்கள் நிருபத்தின் 3வது அதிகாரத்திலேயும் கூட அப்போஸ்தலன் சொல்லுகிறார், 15வது வசனத்தில், இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் கோபமூட்டுதலில் நடந்தது போல உங்கள் இருதயத்தை என்ன செய்யாதிருங்கள், கடினப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லி இருக்கிறதே. கேட்டவர்களில் கோபமூட்டினவர்கள் யார்? மோசேயினால் எகிப்திலிருந்து புறப்பட்ட யாவரும் அப்படி செய்தார்கள் அல்லவா? மேலும் அவர்கள் 40 வருஷமாக யாரை ஆலோசித்தார்கள்? பாவம் செய்தவர்கள் அல்லவா? அவருடைய சவங்கள் வனாந்திரத்தில் என்ன செய்தது? விழுந்து போயிட்டு. பின்னும் என்னுடைய இளைப்பாறுதல் பிரவேசிப்பதில்லை என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார்? கீழ்ப்படியாதவர்களை குறித்து அல்லவா? ஆதலால் அவிசுவாசத்தினாலே அவர்கள் பிரவேசிக்க கூடாமற் போனார்கள் என்று பார்க்கிறோம். முதல்ல வார்த்தையை கேட்டால் தானே, விசுவாசம் வந்தால் தான் கீழ்ப்படிதல் வரும். இவனுக்கு அடிப்படையாக என்னவே வரல, விசுவாசமே வரல. வேதவசனம் சொல்லுது, விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து வரும். அப்போது விசுவாசம் எப்போ பூரணப்படும்னா, விசுவாசம் எதில் வெளிப்படும்போது? கிரியையில் வெளிப்படும் போது தான் அந்த விசுவாசம் பூரணப்படுகிறது. அப்போ கீழ்ப்படிதலே இல்லாமல் ஒரு மனுஷனுடைய விசுவாசம் என்ன பட முடியாதுங்க. நான் ஐ பிலீவ்னா சும்மா வாயிலெல்லாம் பேச முடியாது. யூ ஹாவ் டு பிரிங் திங்ஸ் இன்டு அன் ஆக்ஷன் வாட் யூ பிலீவ். நீ எதை விசுவாசிக்கிறாய் அது எதில் கொண்டு வரணும்? கிரியையில் கொண்டு வரணும். அதுதான் விசுவாசத்தினுடைய பரிபூரணம். அதுதான், தட் இஸ் த பர்ஃபெக்ட் ஃபெய்த். அதான் வேதவசனம் சொல்லுகிறது, கிரியை இல்லாத விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? செத்ததாக இருக்கும். சும்மா ஞாயிற்றுக்கிழமை வந்து உட்காந்து சேரை அரைக்கிட்டு உட்காந்து வசனத்தை ஏதோ அன்றைக்கி பிரசங்கம் நல்லா இருந்ததுங்க, ஹல்லேலூயா பிரைஸ் எல்லாம் போகிறது பிரயோஜனம் இல்லை. இன்னைக்கு நீ கேட்ட வசனம் உன் வாழ்க்கையினுடைய ப்ராக்டிக்கல் லைஃப்பில் அது ஒரு ஒபீடியன்ஸாக கிரியையாக மாறாத பட்சத்தில் உன் விசுவாசம் இன்னும் என்ன படலை?
பூரணப்படலை. அப்போ ஏன் ஒபீடியன்ஸில் உனக்கு தாமதம் ஏற்படுதுன்னா உன் விசுவாசத்தில் பிரச்சனை இருக்குது. வீட்டில் பேசிக்கிறாங்க, அவர் பாஸ்டர் அப்படி தான் சொல்லுவார், அவர் கடமை, அவர் பிரசங்கம் பண்ண வேண்டியது, இன்றைக்கி ஏதோ பிரசங்கம் பண்ணணும்னு அவருக்கு தோணி இருக்கு, பண்ணிட்டு போயிட்டாரு, விடு, நம்ம சூழ்நிலையை நம்ம பார்த்து நமக்கு எப்படி தோணுதோ அப்படி பண்ணுவோம். இது என்னவே கிடையாது, இது விசுவாசமே இல்லை. இது தேவன் கொடுத்த வார்த்தைக்கு எதிர்மறையான அவிசுவாசத்துக்குள்ளே அவர்கள் வாழ்கிறவர்கள். வேதத்தில் வாசிக்கிறோம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 1வது வசனத்தில் வாசிக்கும் போது வேத வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்தில் என்ன செய்தது? உண்டானது. அப்ப வேதத்தில் நாம் படிக்கிற எல்லா காலங்களிலேயும் கர்த்தருடைய வார்த்தை தம்முடைய ஜனத்திற்கு உண்டானது. இப்ப விசேஷமா நம்ம இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம். அதன் வரிசையில் யாத்திராகமத்தின் புஸ்தகம் 24வது அதிகாரம், the book of Exodus chapter number 24 verse number 3. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 24வது அதிகாரத்தினுடைய 3வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது வசனம் விதமாய் சொல்லுகிறது, மோசே கர்த்தருடைய வார்த்தைகள் யாவையும் நியாயங்கள் யாவையும் ஜனங்களுக்கு அறிவித்தான். இதுல ஒரு 2 வார்த்தை, முக்கியமான வார்த்தை இருக்குது. என்ன வார்த்தை தெரியுங்களா? தேவனுடைய வார்த்தைகள் யாவையும், நியமனங்கள் யாவையும். யாவை என்று சொன்னால் எல்லாம், all instructions. அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் ஏக சத்தமாய் அவர் அருளின எல்லா வார்த்தைகளின்படி செய்வோம் என்று என்ன சொன்னார்கள்? பிரதியுத்தரம் சொன்னார்கள். இது எப்படி இப்போ இன்னைக்கு இருக்கிறவங்களாம் எப்படி இருக்கணும்? நான் சொல்றது எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? லேலியாம்பா. அது அல்லேலியா எதனுடைய அடையாளம்? நீங்க சொல்றத கர்த்தருடைய வார்த்தைங்கிறது நாங்கள் என்ன செய்யறோம் ஐயா? விசுவாசிக்கிறோம். நான்காவது வசனம் சொல்லுகிறது, மோசே கர்த்தருடைய வார்த்தைகளை எல்லாம் எழுதி வைத்து அதிகாலமே எழுந்து மலையின் அடியில் ஒரு பலிபீடத்தை கட்டி இஸ்ரவேலுடைய 12 கோத்திரங்களுடைய லெக்கத்தின்படியே 12 தூண்களை என்ன செய்தான்? நிறுத்தினான். கர்த்தருடைய வார்த்தை உண்டானது. கர்த்தருடைய வார்த்தை எல்லாவற்றையும் கொடுத்தான். கர்த்தருடைய நியமனங்கள் எல்லாவற்றையும் கொடுத்தான். கொடுத்தது யாருக்கு கொடுத்தான்? ஒரு கோத்திரத்துக்கு 2 கோத்திரத்துக்கா? வேத வசனம் சொல்லுகிறது 12 கோத்திரத்தாருக்கும். ஸோ இந்த 12 கோத்திரத்தையும் ரெக்கக்னைஸ் பண்ணுறதுக்கு தான் மோசே என்ன பண்ணுறாரு? மலையின் அடியிலே ஒரு பலிபீடத்தை கட்டி இஸ்ரவேலுடைய 12 கோத்திரங்களுடைய லெக்கத்தின்படியே 12 தூண்களை நிறுத்தினான். இட்ஸ் எ சிம்பிள். அதனுடைய அடையாளம் என்னன்னா, ஆண்டவர் கொடுத்த வார்த்தை உங்க 50 பேருக்கு என்ன செய்யுதுப்பா? உண்டாயிருக்குது. இதை நீ ரெக்கக்னைஸ் பண்ணிக்கோ, இதை அறிந்து கொள், இதை பெற்றுக்கொள், இதை கேள், இதை நம்பு, இதை விசுவாசி, இதன்படி நட, உன் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். இது மோசே செய்தார். யோசுவா யோர்தானை கடக்கிறதுக்கு முன்னால் அதே வேலையை தான் செய்யலாம். 12 கோத்திரங்களின் சார்பாக மறுபடியும் எதை எடுத்து வைக்கிறான்? 12 கற்களை எடுத்து வைக்கிறான். ஆனால் ஜனங்கள் தங்கள் வாழ்க்கையில கர்த்தரை விட்டு பின்வாங்கி வழி விலகி போய் அவர்கள் பாகாலை சேவித்து எசபேலுடைய மார்க்கத்துக்குள்ளாய் போன காலத்திலே கர்த்தர் தமது தாசராகி எலியா தீர்க்கதரிசியை அனுப்பும்போது அவன் கர்மேல் பர்வதத்திலே பாகால் தீர்க்கதரிசிகளோடு விட சவால் விடும்போது அவன் அப்ப என்ன பண்றான்? 12 கற்களை எடுக்கிறான். அப்ப ஆண்டவர் தமது ஒட்டுமொத்த இஸ்ரவேல் ஜனத்துக்கு தான் தமது வார்த்தை என்ன செய்யறாருங்க? கொடுக்கிறார். அதிலே மோசே மூலமாய் தேவன் அளித்த வார்த்தையை கர்த்தருடைய வார்த்தையாய் ரெக்கக்னைஸ் பண்ணிக்கொண்ட, ஏற்றுக்கொண்ட, நம்பின, விசுவாசித்த ஜனம் மிகவும் சொற்பம். மிச்ச பேர் எல்லாம்
காலையில் காடை கொடுப்பாரா, மாலையில் போண்டா கொடுப்பாரா, நாளைக்கு கறி குழம்பு கொடுப்பாரா, நாளைக்கு ஐஸ்கிரீம் கொடுப்பாரா? இவங்களுடைய எண்ணமே அதுதான். எண்ணத்தை அவன் கேட்குறான், கர்த்தர் நமக்கு போஜன பந்தி ஆயத்தம் பண்ண கூடுமோ வனாந்திரத்திலே? காடையை வரவழைத்து திங்க வச்சுட்டு அதை அவங்க தொண்டைக்குழியில் இருக்கும்போதே கொண்டு போட்டேன். காரணம் இவனுடைய என்னதான் ஃபுல்லாக என்னன்னா, தேவ சித்தத்தை அறிந்து உணர்ந்து அதன்படி நடக்கணுங்கிறதெல்லாம் இல்லை. ஆண்டவர் சொல்கிறார், நீ எதை பற்றியும் கவலைப்படாது, ஐ வில் டேக் கேர் ஆஃப் யூ. பகலில் வெயிலாகில் இரவில் நிலவாயில் ஒன்று என்ன செய்யாது, சேதப்படுத்தாது. நான் உன்னை பாதுகாக்கிறேன். உன் வஸ்திரம் கொண்டு நான் அதுக்கு கேரண்டி கொடுக்குறேன். நீ செருப்பு எங்கே வாங்கினியோ எகிப்தில் எனக்கு தெரியாது, பாட்டாவில் வாங்கினியா இல்லை எந்த செருப்பு கடையில் வாங்கினியா எனக்கு தெரியாது. அவன் கேரண்டி கார்டு கொடுத்துருக்கானு இல்லையோ, நீ வனாந்திரத்தில் என் வார்த்தையை நம்பி நடக்கிற இல்லையா, உன் வஸ்திரம் பழமையாக போகாது, உன் பாதரட்சை தேய்ந்து போவதில்லை, அதுக்கு நான் கேரண்டி கொடுக்குறேங்கிறாரு. எகிப்தின் மேல் வரப்பண்ணின ஒரு வாதை உன் மேல் என்ன செய்யறதில்ல, வரப்படுகிறதில்லை. நீ ஒன்று செய், என் சத்தத்துக்கு செவி கொடுத்து என் வழிகளில் நீ நடந்து கொள். So when people, when they fail to recognize the voice of God in their time, they get into the trouble. அந்த நேரத்தில், அந்த மணி நேரத்துக்கென்று தேவன் கொடுத்த அவருடைய பிரத்யட்சமான வார்த்தையின் சத்தத்தை அடையாளம் கண்டுகொள்ள மறுத்த ஒரு கூட்டம். இதே யாத்ராகமத்தின் புஸ்தகம் 4வது அதிகாரத்திலே நம்ம வாசிக்கும் போது வசனம் விதமாக சொல்லுது. The book of Exodus chapter number 4 verse number 28, 28வது வசனத்திலிருந்து, அப்பொழுது மோசே தன்னை அனுப்பின கர்த்தருடைய சகல வார்த்தைகளையும் அவர் தனக்கு கட்டளையிட்ட சகல அடையாளங்களையும் ஆரோனுக்கு தெரிவித்தான். மோசேயும் ஆரோனும் போய் இஸ்ரவேல் புத்திரர் மூப்பர் எல்லாரையும் கூடி வர செய்து கர்த்தர் மோசேக்கு சொன்ன சகல வார்த்தைகளையும் ஆரோன் சொல்லி ஜனங்களின் கண்களுக்கு முன்பதாக அந்த அடையாளங்களை என்ன செய்தான், செய்வித்தான். ஜனங்கள் விசுவாசித்தார்கள். ஆனால் அந்த விசுவாசம் தொடர்ச்சியாக இல்லை. அதனால்தான் எபிரேயரில் இந்த இதே காரியத்தை, இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகிற விஷயத்தை ஆக்கியோன் எபிரேயரில் பதிவு பண்ணும்போது தான் முந்தின வசனத்தில் சொல்ல, ஆரம்பத்தில் கொண்டிருந்த நம்பிக்கையை முடிவு பரியந்த உறுதியாய் பற்றி கொண்டிருந்தால் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருப்போம். அப்போ ஆரம்பத்தில் இருந்த விசுவாசம் கடைசி வரைக்கும் அவங்களுக்குள்ள என்ன செய்யலை இல்லை. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், மனுஷகுமாரன் பூமியில் வரும்போது எதை காண்பாரோ, விசுவாசத்தை காண்பாரோ, முடிவு பரிந்த நிலைத்திருக்கிறவனே என்ன செய்யப்படுவான், ரட்சிக்கப்படுவான். இதில் என்னாகமத்தின் புஸ்தகத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு மேற்கோள் காட்ட விரும்புகிறேன். என்னாகமத்தின் புஸ்தகம் 12வது அதிகாரத்தில் 1வது வசனத்தில் வாசிக்கும் போது, தேவனுடைய தாசனுக்கு விரோதமாய் மோசேனுடைய சகோதரனும் சகோதரி 2 பேரும் எழும்புறாங்க. 1வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது வசனம் விவிதமாய் சொல்லுகிறது. எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயை மோசே விவாகம் பண்ணி இருந்தபடியினால் மீரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பிய தேசத்து ஸ்திரீ நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசி, சரி அந்த பொம்பளையினால ஒரு இஷ்யூன்னு வச்சுக்கணுமே, மிஸ்ஸஸ் மோசஸ்னால ஏதோ ஒரு பிரச்சனைலாம், அது குடும்ப பிரச்சனை, குடும்பத்தோடு நிறுத்திடணும். நீ அந்த எத்தியோப்பிய பெண்ணை வேணால் திட்டிக்கோ, நீ முண்டை கண்ணின்னு திட்டிக்கோ, இல்லை நொல்ல வாங்கி திட்டிக்கோ, என்ன வேணால் திட்டிக்கோ. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு தப்பு பண்ணுறான். என்ன சொல்கிறான் 2வது வசனத்தில், கர்த்தர் மோசேயை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டும் பேசினதில்லையோ என்றார்கள். கர்த்தர் அதை கேட்டார். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் அதை கேட்டார். நீ என்ன தனிப்பட்ட விதமாக திட்டிக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உன்கிட்ட தான் கர்த்தர் பேசுவாரா? உனக்கு தான் பிரசங்கம் பண்ண தெரியுமா? உனக்கு தான் எல்லாம் பேச தெரியுமா? எங்களுக்கு தெரியாதா என்னன்னு வச்சுக்கோங்களேன். பைபிள் சொல்லுது, கர்த்தர் அதை கேட்டார்.
வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒரு பேசிக்கொள்வார்கள், கர்த்தர் அதை கவனித்து கேட்பார். நம்ம சில நேரத்தில் சிலருக்கு ஃபோன் பண்ணும்போது என்ன பண்ணுறது தெரியுமா, பக்கத்தில் யாராவது இருக்காங்களான்னு கேட்குறோம். ஏன் அந்த சைடு அவங்களுக்கு கேட்குறாங்க, உங்கள் பக்கத்தில் யாரும் இல்லைங்களாங்க? என் பக்கத்தில் யாருமே இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் கவனித்து கேட்டுக்கிட்டே இருக்கிறார் பக்கத்தில். சொல்கிறான், எங்களை கொண்டு அவர் பேசினதில்லையோ, கர்த்தர் அதை கேட்டார். மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதனிலும் என்ன உள்ள மனுஷன் மிகுந்த. ஸோ திஸ் பீப்புள் ஆர் டேக்கிங் அட்வான்டேஜ். என்னன்னா, மோசே யார்? பிரதர் தானே. அந்த ஒரு தெனாவட்டில் அவங்க இஷ்டத்துக்கும் பண்ணி பார்க்குறாங்க. கர்த்தர் விடுவாரா? நீ அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிக்குள்ளே எப்படியாவது கிசு முசு வச்சுக்கோங்க. ஆனால் தேவனுடைய தாசன் என்கிற நிலைமையில் அவனுக்குன்னு ஒரு அதிகாரத்தையும் ஸ்தானத்தையும் நான் கொடுத்துருக்குறேன். அதில் நீ கை வச்சேன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அதை கேட்டார். மோசேயானவன் பூமியிலே சகல மனிதனிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாக இருந்தான். சடுதியிலே கர்த்தர் மோசேயும் ஆரோனையும் மீரியாமையும் நோக்கி, நீங்கள் 3 பேரும் ஆசரிப்பு கூடாரத்துக்கு புறப்பட்டு வாருங்கள் என்றார். 3 பேரும் போனார்கள். கர்த்தர் மேகத்தூணில் இறங்கி கூடார வாசலில் நின்று ஆரோனையும் மீரியாமையும் கூப்பிட்டார். அவர்கள் இருவரும் போனார்கள். அப்பொழுது அவர், என் வார்த்தைகளை கேளுங்கள். உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியாய் இருந்தால், கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோட பேசுவேன். என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல. என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன். நான் அவனுடனே மறைபொருளாக அல்ல, முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். இப்படி இருக்க என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயமில்லாமல் போனது என்ன என்றார். கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது, அவர் போய்விட்டார். மேகம் கூடாரத்தை விட்டு நீங்கி போயிற்று. மீரியா உறைந்த மலையின் வெண்மைய போன்ற குஷ்டரோகியானாள். ஆரோன் மீரியாமை பார்த்து அவள் குஷ்டரோகியாய் இருக்க கண்டான். அப்பொழுது ஆரோன் மோசேயை நோக்கி, என் ஆண்டவனே, நாங்கள் புத்தியனமாய் செய்த இந்த பாவத்தை எங்கள் மீது என்ன செய்யாதிரும், சுமத்தாதிரும். தன் தாயின் கற்பத்தில் பாதி மாம்சம் அழுகி செத்து விழுந்த பிள்ளையை போல் அவள் ஆகாதிருப்பாளாக என்னான். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, தேவனே அவளை குணமாக்கும் என்று கெஞ்சினான். கர்த்தர் மோசேயை நோக்கி, அவள் தகப்பன் அவள் முகத்தில் காரி துப்பினது உண்டானால் அவள் 7 நாள் வெட்கப்பட வேண்டாமோ? அதுபோலவே அவள் 7 நாள் பாளையத்துக்கு புறம்பே விலக்கப்பட்டிருந்து பின்பு சேர்த்து கொள்ளப்பட கடவுள். அப்படியே மீரியாம் 7 நாள் பாளையத்திற்கு புறம்பே விலக்கப்பட்டிருந்தால் மீரியாம் சேர்த்து கொள்ளப்படும் மட்டும் ஜனங்கள் பிரயாணம் பண்ணாதிருந்தார்கள். பின்பு ஜனங்கள் அஸ்ரோத்தில் இருந்து புறப்பட்டு பாரான் வனாந்திரத்துக்கு வந்து என்ன செய்தார்கள்? அப்போ தேவன் தமது வார்த்தையை அனுப்ப ஒரு மனுஷனை தெரிந்து கொள்ளும்போது, கர்த்தர் அவர்கள் மூலமாக தமது வசனத்தை அனுப்பும்போது நாம் அதுக்கு எதிரடியாக நின்று என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. அப்போ மீரியாம் பேசுனா கை என்ன ஆச்சு? குஷ்டம் ஆச்சு. அப்போ தேவனுடைய சத்தத்தை அடையாளம் கண்டு கொள்ளுகிற மக்கள், வேதவசனம் சொல்லுகிறது, இன்று அவருடைய சத்தத்தை என்ன செய்வீர்களாகில்? கேட்பீர்களாகில். அப்போ மோசே மூலமாய் தேவனுடைய நியமனங்களும் காரியங்களும் கொடுக்கப்பட்டது. அப்போ ஆரோனுக்கு ஒரு ஆசாரியத்துவத்தின் நிலையிலே கர்த்தர் ஒரு ஊழியத்தை கொடுத்திருந்தார். அவன் எது வரைக்கும் போற ஆளுங்க? மகா பரிசுத்த ஸ்தலம் வரைக்கும் போற ஆளு. பட் அந்த இடத்துக்கு யாரும் போக முடியாது? மோசே போக முடியாது. அப்போ மோசேக்கு கர்த்தர் கொடுத்த ஊழியம் என்ன? நீ என்னுடைய சமூகத்துக்கு வந்து நான் கொடுக்குற வார்த்தையை ஜனங்களுக்கு கொண்டு போய் என்ன செய். அதை தான் நான் உங்களுக்கு சில வாரங்களுக்கு முன்னாலாக பேசின செய்தி எனக்கு ஞாபகம் வருது. இயேசு கிறிஸ்துவுக்குள் காணப்பட்ட ஆசாரியத்துவ ஊழியமும் தீர்க்க தரிசன ஊழியமும். அப்போ ஆசாரியத்துவ ஊழியம் யாருக்கு கொடுக்கப்பட்டது? ஆரோனுக்கு கொடுக்கப்பட்டது. தீர்க்க தரிசன ஊழியம் யாருக்கு கொடுக்கப்பட்டது? மோசேக்கு கொடுக்கப்பட்டது. அப்போ ஆரோனுக்குள் காணப்பட்ட ஆசாரியத்துவத்தையும் மோசேக்குள் காணப்பட்ட தீர்க்க தரிசன ஊழியத்தையும் ஒருங்கிணைந்து உள்ளடக்கின நிலையிலே அந்த ஊழியத்துக்கென்று வெளிப்பட்டவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து.
அதனால தான் ஆண்டவருடைய ஊழியத்தினுடைய அழைப்பை குறித்து வேதம் பேசும்போது 2 பேரையும் அடையாளப்படுத்தி பேசுகிறது. பழைய ஏற்பாட்டில் வாசிக்கிற மோசேயை போல ஒரு தீர்க்கதரிசி என்ன பண்ணுவேன், எழுப்ப பண்ணுவேன். அதே இது ஆரோனுடைய ஆசாரியத்துவத்தை வச்சு பைபிள் பேசுது. ஒருவன் ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய இந்த கனமான ஊழியத்திற்கு தானா என்ன செய்கிறதில்லை, ஏற்படுகிறதில்லை. அப்போ ஆரோனுக்குள் காணப்பட்ட ஆசாரியத்துவமும் மோசேக்குள்ளே காணப்பட்ட தீர்க்கதரிசி ஊழியர் 2ம் இணைந்த நிலையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே அது என்ன செய்தது, காணப்பட்டது. அப்போ மோசே ஒரு தீர்க்கதரிசியாய் கர்த்தருடைய வார்த்தையை தேவனுடைய சமூகத்திலிருந்து பெற்று அதை ஜனங்களுடைய கரத்தில் கொண்டு போய் கெடுத்தான். ஆனால் அதுக்கு பின்பாக வந்த தீர்க்கதரிசிகள் எல்லாரும் என்ன பண்ணாங்க, அவர்களுடைய வேலையை என்னன்னா ஜனங்களை கொடுக்கப்பட்ட வார்த்தைக்கு நேராக என்ன செய்கிறது தான் வேலை, திருப்புறது தான் வேலை. அப்போ அவங்க புதுசாக மறுபடியும் ஓரேபுக்கு போய் புது கற்பனைகள்லாம் வாங்கலை. எழுதப்பட்ட வார்த்தைக்கு நேராக ஜனங்களை திருப்புவதற்கு அந்த மணி நேரத்துக்கான ஒரு எச்சரிக்கையின் வார்த்தை அவர்களுக்கு என்ன செய்தது, கொடுக்கப்பட்டது. அப்போ மோசே பெற்ற ஆண்டவருடைய வார்த்தைக்கும் அவனுக்கு பின்னான காலங்களிலே வந்த தீர்க்கதரிசிகள் பெற்ற வார்த்தைக்கு என்ன இருக்குதுங்க, வித்தியாசம் இருக்குது. மோசே கர்த்தருடைய கரத்திலிருந்து வசனத்தை பெற்றான். ஆனால் அவனுக்கு பின்னால் வந்த தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவர்கள் போய் நாங்களும் போய் மோசே மாதிரி 10 கட்டளை வாங்கிட்டு வரோம், புதிய ஆசரிப்பு கூடாரத்தினுடைய புது ஸ்ட்ரக்சர் வாங்கிட்டு வரோம், அதெல்லாம் சொல்லலை. அவர்கள் எல்லாருடைய வார்த்தையினுடைய உள்ளடக்கத்துக்குள்ளே இருந்த ஒரே ஒரு மறைபொருள் என்னன்னா, நீ மறுபடியும் வசனத்துக்கு என்ன செய், திரும்பி என்பது மாத்திரமே. ஆகவேதான் ஓரேபிலே கடந்த வாரத்தினுடைய செய்தியில் கூட நம்ம படிக்கும்போது நெகேமியாவுடைய காலத்தில் இந்த சன்பெல்லாத்தும் தொபியாவும் அவன் பாருங்க, அவன்லாம் எதுலேருந்து வந்தவன், அம்மோனியன்லேருந்து வந்தவன். அவன் தேவனுடைய சபைக்குள்ளே என்ன செய்யவே கூடாது, உட்பிரவேசிக்கவே கூடாது. ஆனால் இந்த சிறைப்பட்டு போன காலத்தில் இருந்த இந்த சூழ்நிலையில் ஒரு சில பிரதான ஆசாரியர்கள் ஒழுங்கில்லாமல் இருந்தாங்க பாருங்க. அதில் ஒருத்தன் இந்த அம்மோனியர்களுடைய ஆளுகிட்ட என்ன வேறு கலந்துட்டான், சம்பந்தம் கலந்து இவர் தேவனுடைய வீட்டில் நகரத்தில் என்ன வேறு போட்டு கொடுக்க, அலங்கத்தில் ரூம் போட்டு கொடுத்துருக்குறான். நெகேமியா வந்தப்போ வேலையை என்ன பண்ண தெரியுமா, மொத்தத்தையும் தூக்கி வெளியே தூக்கி கிடச்சிட்டான். உனக்கு இங்கே என்னடா வேலை, வெளியே போடா முதல்ல, நீ தேவனுடைய வேலையை வேற தடுத்தவன். சன்பெல்லாத்தும் தொபியாவும் எல்லாரும் இங்கே 50 பேரை என்ன செஞ்சான், ஆண்டவருடைய வேலையை உற்சாகப்படுத்துகிறதுக்கு பதிலாக தேவனுடைய பிள்ளைகளுடைய கரங்களை பலப்படுத்துறதுக்கு பதிலாக அதில் ரொம்ப சோர்ந்து போக பண்ணானுங்க. பயமுறுத்துறான், த்ரெட்டன் பண்ணுறான். அப்படிப்பட்ட ஒரு தேவனுடைய சித்தத்துக்கு எதிர்மறையாக கிரியை செய்யக்கூடிய ஒருத்தனுக்கு ஒரு ஆசாரிய வேற என்ன பண்ணியிருக்கிறான், சம்பந்தம் கலந்து என்ன போட்டு கொடுத்துருக்கிறான், அலங்கத்துக்குள்ள ரூம் போட்டு கொடுத்துருக்கிறான். ஆனால் இந்த சன்பெல்லாத்தும் தொபியா போன்றவர்கள் இப்படிப்பட்ட காரியத்தை செய்து அம்மோனியன் தேவனுடைய சபைக்கு 10 தலைமுறைப்பட்டு உட்பிரவேசிக்கல் ஆகாதுங்கிறது ஜனங்களுக்கு எப்போ தெரியுமா தெரிஞ்சது, அவர்கள் மறுபடியும் மோசேனுடைய பிரமாணத்தை எடுத்து என்ன செய்தார்கள், ஜனங்கள் காதுகள் கேட்க வாசித்தார்கள். ஆஹா, இங்கே வசனம் இப்படி இல்லை சொல்லி இருக்குது, தப்பு பண்ணிட்டோமே, அப்போதான் அவனுக்கு உணர்வு வருது. மல்கியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகத்தினுடைய கடைசி அதிகாரத்தினுடைய கடைசி வசனத்தை, கடைசி அதிகாரத்துக்குள்ளே போகும்போது 4வது வசனம் எனக்கு ரொம்ப அதிகமாக என்னை யோசிக்க வைத்த ஒரு வசனம். அந்த வசனத்தில் வார்த்தை விதமாக சொல்லுங்க, ஓரேபிலே இஸ்ரவேலர் எல்லாருக்காகவும் தாசனாகிய மோசேக்கு நான் கற்பித்த நியாயப்பிரமாணமாகிய கட்டளைகளை நியாயங்களை என்ன செய்யுங்கள், நினையுங்கள். அப்போ ஆண்டவர் சீர்பொருந்துதலுக்கான ஒரு ஊழியத்தை கர்த்தர் கொடுக்கும்போது அந்த மணி நேரத்தில் கர்த்தர் கொடுத்த வார்த்தை என்னன்னா, நீ எதுக்கு திரும்புப்பா, ஓரேபிலே கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்ட நியமங்களுக்கு நீ திரும்பு. பேக் டு த ஃபவுண்டேஷன், பேக் டு யுவர் ரூட்ஸ். வேதத்தில் வாசிக்கிறோம், பிதாக்கள் நாட்டின பூர்வ எல்லைக்குறிகளை என்ன செய்யக்கூடாது, மாற்றக்கூடாது. அப்போ இந்த நாட்களிலே தேவன் தமது சபைக்கென்று கொடுத்திருக்கிற
அவருடைய மூல உபதேசம் என்னது என்பதை குறித்து யூதா தன்னுடைய நிருபத்தில் பதிவு செய்யும் பொழுது ஒரு வார்த்தை சொல்லுகிறார். வாசிப்போம். இது மிக மிக முக்கியமான ஒரு வசனம். யூதா 17வது வசனத்திலிருந்து வாசியுங்கள். அந்த வசனம் சொல்லுகிறது விதமாய், நீங்களோ பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலரால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளை என்ன செய்யுங்கள்? நினைவு கூறுங்கள். அப்போ பழைய ஏற்பாட்டு சபைக்கு ஒரு அஸ்திபாரமாகிய உபதேசத்தை கொண்டு வந்தது யாரு? மோசே. அந்த மோசேயை போல எழும்பின தீர்க்கதரிசி யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ அந்த இயேசு கிறிஸ்து தான் தம்முடைய அப்போஸ்தலர்கள் மூலமாக எதை கொடுத்தாருங்க? தமது வார்த்தையை கொடுத்தார். அதனால தான் நம்ம வெளிப்படுத்துகிற விசேஷத்தினுடைய 20வது அதிகாரத்தில் புதிய எருசலேமை பற்றி நம்ம படிக்கும்போது அதில் 12 அஸ்திபாரங்கள் என்ன செய்துங்க இருக்குது. அதில் 12 அஸ்திபாரங்கள் எது எழுதப்பட்டிருக்கிறது? அப்போஸ்தலருடைய நாமங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த கடைசி காலத்தில் சபை எதற்கு திரும்ப வேண்டும்? மூல உபதேசத்திற்கு, ஆதி அப்போஸ்தலரால் சொல்லப்பட்ட வார்த்தைக்கு பூரணமாக இன்னைக்கு திரும்ப வேண்டும். சும்மா இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம், இதில் ஒரு அனுபவம் அதில் ஒரு அனுபவம் அப்படிலாம் கிடையாது. இதுலேயும் கையை வச்சுக்கிட்டு அதுலேயும் கையை வச்சுக்கிட்டு இதில் வாயை வச்சுக்கிட்டு அதில் வாயை வச்சு இல்லை. பூரணமாக இன்றைக்கு தேவனுடைய வசனத்திற்காக ஒரு வேறு பிரிக்கப்பட்ட ஒரு அனுபவமாக இருக்க வேண்டும். அப்போது அப்போஸ்தலரால் சொல்லப்பட்ட அந்த மூல உபதேசத்துக்கு திரும்பாத ஒரு ஜனங்கள் வாழ்கிற ஒரு காலகட்டத்தில் இன்றைக்கி நம்ம ஜீவிக்கிறோம். இது யூதா கொடுத்த ஒரு தீர்க்க தரிசனம். It is a prophecy which Judah wrote in his epistle. 18வது வசனத்தை வாசிங்கள். கடைசி நாளத்தில் தங்கள் துன்மார்க்கமான இச்சைகளின்படி நடக்கிற பரியாசக்காரர்கள் என்ன செய்வார்கள்? தோன்றுவார்கள் என்று உங்களுக்கு சொன்னார்களே, இவர்கள் பிரிந்து போகிறவர்களும் ஜென்ம சுபாவத்தாரும் என்ன உள்ளாதவர்கள்? ஆவி இல்லாதவர்கள். அப்ப நாம இன்றைக்கு அந்த காலகட்டத்தில் தான் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். அப்ப பாருங்க, ஆண்டவர் ஆவியானவர் கூட சபையை கர்த்தர், சபைக்கு அஸ்திபாரமாகி உபதேசத்தை கர்த்தர் யார் மூலமா கொடுத்தாரு? அப்போஸ்தலர்கள் மூலமா. எல்லாவற்றுக்கும் தலைக்கல் யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்போஸ்தலன் எழுதுகிறார், நீங்கள் அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாக இருக்கிறீர்களே, உங்களுக்கு அதற்கு கிறிஸ்து தாமே என்னவா இருக்கிறார்? தலைக்கல்லாக இருக்கிறார். அப்போ அப்போஸ்தலர்களால் உபதேசம் கொடுக்கப்பட்டது, தீர்க்கதரிசிகளினாலே வரப்போகிற காரியங்கள் என்ன செய்யப்பட்டதுங்க? முன்னறிவிக்கப்பட்டது. ரெண்டுமே இருக்குது பைபிளில். ரெண்டுமே நமக்கு ரொம்ப முக்கியம். அப்போ தீர்க்க தரிசன வாக்கியங்களின் படிதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் என்ன செய்துங்க? நடந்து கொண்டு வருகிறது. அப்போ இவைகள் எல்லாம் இக்காலத்தினுடைய நிகழ்வுகளை நமக்கு வெளிப்படுத்தக்கூடிய கண்ணாடிகளாக வேதத்தில் இருக்குது. அப்போ உபதேசமும் நமக்கு அவசியம், எழுதப்பட்ட தீர்க்க தரிசன வாக்கியங்களுடைய நிறைவேறுதலும் நமக்கு அவசியம். இன்னைக்கு ஏன் கொரோனா வருது யாருக்கும் தெரியாது. ஆனால் பைபிள் தான் சொல்லுது, கடைசி காலத்தில் என்ன வரும்னு கொள்ளை நோய் உண்டாகும் எழுதி இருக்குது. அப்போ தேவனாலே சொல்லப்பட்ட வார்த்தைகள் ஒரு காலம் அது என்ன செய்யாதுங்க? வீணாக போகிறதில்லை. அப்போ இந்த கடைசி காலத்தில் தங்கள் துன்மார்க்கமான இச்சைகளின்படி நடக்கிற பரியாசக்காரர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் பிரிந்து போகிறவர்கள், ஜென்ம சுபாவத்தார், ஆவி இல்லாதவர்கள். ஆனால் யூதா சொல்லுகிறார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலராலே முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளை என்ன செய்யுங்கள்? நினைவு கூறுங்கள். அப்ப இன்றைக்கு நாம் எதை நினைவு கூறுறோம்? அப்போஸ்தலருடைய உபதேசம் அற்புதமாய் கொடுக்கப்பட்டது. ஆனால் 320வது வருஷத்தில் நிசியன் கவுன்சில் கூடின போது அவங்க ஒரு ஒருத்தர் ஏற்படுத்துகிறாங்க. அப்போஸ்தல அப்போஸ்டாலிக் க்ரீட் அப்படின்னு ஒன்று ஏற்படுத்தினாங்க. ஆனால் அந்த அப்போஸ்தலிக் க்ரீடில் எழுதப்பட்டிருக்கிற விஷயத்தையும் அப்போஸ்தலருடைய உபதேசத்தையும் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு நிறைய என்ன இருக்குதுங்க? வித்தியாசம் இருக்குது. அப்போ அப்போஸ்தலராலே சொல்லப்பட்ட காரியங்கள் மாற்றப்பட்டது, திருத்தப்பட்டது. திருத்துவம் என்கிற தவறான உபதேசம் உள்ள என்ன செய்யப்பட்டது? புகுத்தப்பட்டது. ஆனால் மேலையில பேர் மாத்திரம் என்ன போட்டிருக்குது? அப்போஸ்டாலிக் க்ரீட். ஆனால் அப்போஸ்தலரால் சொல்லப்பட்ட அந்த உபதேசம் அது ஒரு காலம் நேற்று இன்றும் என்றும் என்ன செய்யாதுங்க? மாறாது. ஆகவே தான் தேவன் தமது வார்த்தையை சபைக்குள்ளே நிலைநாட்டுகிறதற்காக தான் ஆண்டவர் என்ன பண்ணார்னா, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை
காதுள்ளவன் கேட்க கடவன். அப்போ ஆண்டவருடைய வேத வசனம் சொல்லுகிறது, அவர் 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியில் என்ன செய்கிற தேவன்? அசைவாடுகிற தேவன். அப்போ அவருடைய வலது கரத்தில் என்னத்தை காண்கிறன்றாரு? 7 நட்சத்திரங்களை காண்கிற ஆண்டவர் சொல்லிட்டு இதை யோவான் அதுக்கு உரிய விளக்கத்தை அவர் கொடுக்குறாரு. ஆவியானவருடைய ஒத்தாசை கொண்டு அந்த 7 பொன் குத்து விளக்குகளும் 7 சபைகளை குறிக்கிறது. அது யோவான் கர்த்தருடைய கரத்தில் காணப்பட்ட அந்த 7 நட்சத்திரங்களும் 7 தூதர்களாம். அப்போ 7 சபையின் காலங்களிலேயும் கர்த்தர் தமது வார்த்தைகளை தேவன் ஒவ்வொரு மூலமாய் அனுப்பினதனுடைய நோக்கம் என்னவென்றால், சபை அந்த ஆவிக்குரிய தரத்திலே இருந்து தேவனுடைய சித்தத்துக்குள்ளே அவர்கள் பூரணமாக என்ன செய்வதற்காக? கடந்து வருவதற்காக. அப்போ ஒவ்வொரு சபையின் காலத்திற்கும் தேவன் ஒவ்வொரு தூதர்களை கர்த்தர் அனுப்பின போது அவருடைய சத்தம் உண்டான போது, இன்று அவருடைய சத்தத்தை கேட்ட அந்த ஜனம் அந்த காலத்தில் அந்த சபைக்கு அந்த சத்தத்துக்கு செவி கொடுத்ததுனாலே அவருடைய ஆத்துமா தேவனுடைய கிருபையினால மீட்கப்பட்டது. இந்த கடைசி காலத்திலேயும் நாம் தேவனுடைய வருகைக்கு முன்பதான கடைசி சபையினுடைய காலத்திலே நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். அப்போ இந்த காலத்திலே பலதரப்பட்ட உபதேசங்கள், பலதரப்பட்ட வித்தியாசப்பட்ட காரியங்கள், பலதரப்பட்ட வித்தியாசமான உபதேசங்கள் எல்லாம் நிலவி கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையின் மத்தியிலேயும் கர்த்தர் தாம் தெரிந்து கொண்ட தம்முடைய ஆடுகளுக்கு தம்முடைய உபதேசத்தை பூரணமாய், கலப்பில்லாமல், தெளிவாய் ஆண்டவர் அவர்களை சீர்பொருத்ததற்குள்ள வழி நடத்துகிறதற்கு கர்த்தர் இந்த காலத்துக்கும் கர்த்தர் ஒரு தூதர் என்ன செஞ்சாருங்க? அனுப்பினார். ஆனால் இன்னைக்கு அவரை ஒரு எதில் ஏற்றுக்கொண்டாங்க? அற்புதங்களுக்கு ஏற்றுக்கொண்டாங்க, அடையாளங்களுக்கு ஏற்றுக்கொண்டாங்க. ஆனால் அவர் வேதத்தினுடைய சத்தியங்களை உபதேசித்த போது அதை ஏற்றுக்கொள்ள யாருக்கு என்ன இல்லைங்க? விருப்பம் இல்லை. வேத வசனம் சொல்லுகிறது, இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில். 1963 வருஷத்தில் 7 முத்திரைகளை குறித்த வெளிப்பாடை கர்த்தருடைய ஆவியானவர் சகோதரர் பிரணாமுக்கு கொடுத்த போது அந்த வெளிப்பாட்டின் மூலமாய் எத்தனையோ மறைக்கப்பட்ட ரகசியங்களுக்கான விடயம் அதில் என்ன செய்ததுங்க? கிடைத்தது. இது தேவன் இக்காலத்து சபைக்கு தேவன் கொடுத்த ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம். அப்போ தேவன் அவருடைய ஊழியத்தில் முதல் பங்கு சுவிசேஷ ஊழியம், 2வது டைமென்ஷன் சுகமாக்குதல், 3வது டைமென்ஷன் தான் வார்த்தையினுடைய வெளிப்பாடு. ஆனால் வார்த்தையினுடைய வெளிப்பாடுன உடனே எல்லாரும் பிச்சுக்க பிடிங்கன்னு என்ன செய்தான்? ஓடிட்டான். இதே காரியம் தான் இயேசு கிறிஸ்துடைய ஊழியத்தில் நடந்தது. அப்ப புசித்து திருப்தியான போது அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள், அற்புதங்களை கண்டபோது அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள். ஆனால் வசனத்தை தேவன் கொடுத்த போது அவர்கள் சொன்னார்கள், இது கடினமான உபதேசம், யார் இதை என்ன செய்வார்கள்? கேட்பார்கள். ஆனால் யார் அந்த சத்தத்துக்கு செவி கொடுக்க மறுத்தாலும் தேவன் இந்த கடைசி காலத்திலே தம்முடைய நாமத்துக்கென்று தெரிந்து கொண்ட ஒரு கூட்டம் ஜனங்கள் இன்று அவர் தந்த அந்த சத்தத்திற்கு செவி கொடுக்கவும் வார்த்தையிலே சீர்பொருந்தவும் கர்த்தர் கிருபை கொடுத்தார். இன்னைக்கு 7 முத்திரைகளை குறித்த வெளிப்பாடுகள் எல்லாம் நீங்கள் சில பிரசங்கங்கள்லாம் யூடியூப்பில் போய் கேட்டிங்கன்னா தலை சுத்தம். நான் சில நாளைக்கு முன்னாலெல்லாம் சில இதெல்லாம் அனுப்பிச்சிருந்தேன். அப்போ இந்த காலத்துக்கென்று கர்த்தர் இப்படி ஒரு தேவனுடைய மனுஷனை எழுப்பி அவருக்கு தமது வார்த்தையை பிரத்யட்சமாய் கர்த்தர் வெளிப்படுத்தி கொடுக்கலன்னா என்ன ஆயிருக்கும்? நாமளும் இன்னும் அந்த குழப்பத்துக்குள்ளே தான் என்ன செய்வோம்? உண்டாயிருப்போம். இதை பிரென்னாமே தன்னுடைய செய்தியில் அவர் எப்படி அதை சொல்கிறாருங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இதை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் பாருங்க. ஒரே ஒரு சின்ன பேராகிராஃப் வாசிக்கிறேன். அதில் அவர் என்ன சொல்ல வர்றாருங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. இப்பொழுது 7 முத்திரையை உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். ஒவ்வொரு முறையும் முத்திரையை குறித்த ரகசியம் எனக்கு அறையிலே வெளிப்பட்ட போதுன்னா அவர் ஒரு ரூமுக்குள்ளே அடைஞ்சு கிடக்கிறாரு. கர்த்தருடைய ஆவியானவர் அதை என்ன செய்கிறாருங்க? தெளிவுபடுத்துகிறார். அதை எழுதும்போது அதில் சொல்கிறாரு, கர்த்தர் 7 முத்திரைகளுடைய ரகசியங்களை எனக்கு முழுசுமாக வெளிப்படுத்துகிற வரைக்கும் நான் அந்த அறையை விட்டு வெளியே போகவே இல்லை. ஒரே ஒரு டைமு நான் சபைக்காக வாங்கின கடன் பேங்க்கில் இருந்தது, அதுக்கு ஒரு சிக்னேச்சர் போடணுங்கிறதுக்காக நான் போக வேண்டியது இருந்தது. நான் போன வழியை மற்றபடியெல்லாம் நான் வேதமும் கையுமாய் அந்த அறையிலே தேவ சமூகத்தில் காத்திருந்தேன். கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு எல்லாவற்றையும் தெளிவுபடுத்தி கொடுத்தார்.
இதில் நான் எதுக்காக அதை வாசிக்கிறேங்கிறத நான் உங்களுக்கு முடிவில் சொல்கிறேன் பாருங்க. அறையில் வெளிப்பட்ட போது அதை குறித்து நான் ஏற்கனவே கொண்ட கருத்தை காட்டிலும், as a preacher he was preaching since 1946. 1946 பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு. இந்த 46வது வருஷத்துலேருந்தே பிரசங்கம் பண்ணும்போது இந்த 7 முத்திரைகளை குறித்த காரியங்கள் எல்லாம் பேசும்போது அவருக்குள்ள பலதரப்பட்ட அபிப்பிராயங்கள் இருந்திருக்குது. கிளாரன்ஸ் லார்கின்ஸ் என்கிற பெரிய ஒரு வேத பண்டிதருடைய புஸ்தகத்தை கூட அவர் தன்னுடைய வெளிப்படுத்துகிற விசேஷத்தினுடைய வியாக்கியான பிரசங்கங்களுக்காக ரெஃபர் பண்ணாருங்கிறத அவரே அக்னாலேஜ் பண்ணுறாரு. நானும் கிளாரன்ஸ் லார்கின்ஸுடைய புஸ்தகத்தினுடைய ஒரு சில பகுதிகளெல்லாம் ஓரளவு படிச்சிருக்கிறேன். சில விஷயங்கள் கரெக்டாக இருக்குது, சில விஷயங்கள் எல்லாமே கரெக்டாக இல்லை, 100% கரெக்ட் கிடையாது. அப்போது எப்படி ஒரு சாதாரண பிரசங்கியார்கள் இன்றைக்கு ஆவிக்குரிய உலகத்தில் இருக்கக்கூடிய விளக்க உரைகள் புஸ்தகங்களை எல்லாம் படித்து ஒரு காரியங்களை பிரசங்கிக்கிறாங்களோ அதை போலவே தான் இவரும் பிரசங்கித்திருக்கிறார். அதை தான் அவர் சொல்றார். ஒவ்வொரு முறையும் முத்திரையை குறித்த ரகசியம் எனக்கு அறையில் வெளிப்பட்ட போது அதை குறித்து நான் ஏற்கனவே கொண்ட கருத்தை காட்டிலும், ஏனையோர் அதை பற்றி கொண்டிருந்த கருத்தை காட்டிலும் முற்றிலும் முரண்பட்டதாக இருந்தது. டோட்டலி இட் வாஸ் கான்ட்ரோவர்சி. யார் சொன்னது? எனக்கும் ஒரு கருத்து இருந்தது அந்த 7 முத்திரையை பற்றி. அந்த 7 முத்திரையை பிரசங்கிக்கிற மற்ற அநேக பிரசங்கிமார்களுக்கு என்ன இருந்தது? கருத்து இருந்தது. அந்த எல்லாருடைய கருத்தையும் நான் முன்னால் வச்சுட்டு இப்போ கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தின கருத்தோட நான் ஒப்பிட்டு பார்க்குறேன். டோட்டலாக எப்படி இருக்குது? இதுதான் நாணயம் உள்ள நேர்மையான பிரசங்கியாருக்கு அடையாளம். நான் பிறந்தது தான் கரெக்டுலாம் அவர் ஒத்துக்கலை. நானும் தப்பான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் இருந்தேன். என்னுடைய கருத்துக்களும் வியாக்கியானங்களும் கூட இதே 7 முத்திரைகளுக்கு குறித்த விஷயத்தில் தவறானதாக இருந்தது, முரண்பட்டதாக இருந்தது. என்னை போல அநேகரும் இருந்தார்கள். அவரவர்கள் தாங்கள் பிரசங்கித்ததும் நம்பினது தான் சரி என்று இருந்தார்கள். ஆனால் என்றைக்கு கர்த்தர் எனக்கு அந்த 7 முத்திரைகளை வெளிப்படுத்தினாரோ அன்றைக்கில் இருந்து தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், நான் நம்பினதும் தப்பு, மற்றவங்க சொன்னதும் தப்பு. இந்த காலத்தில் எந்த ஊழியக்காரர் இதை உண்மையாக ஒத்துக்குவான் பிரசங்க மேடையில்? அதுதான் உண்மையுள்ள ஊழியக்காரனுக்கு அடையாளம். So let me repeat that passage. ஏழு முத்திரைகளை குறித்து நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். ஒவ்வொரு முறையும் முத்திரையை குறித்த ரகசியம் எனக்கு அறையில் வெளிப்பட்ட போது அதை குறித்து நான் ஏற்கனவே கொண்ட கருத்தை காட்டிலும் அல்லது ஏனையோர் அதை பற்றி கொண்டிருந்த கருத்தை காட்டிலும் முற்றிலும் எப்படிப்பட்டதாக இருந்தது? முரண்பட்டதாக இருந்தது. அடுத்து இன்னொரு இடத்துல சொல்றார், ஆனால் இதுவரை அங்கு பெற்ற வெளிப்பாட்டிற்கு ஒற்ற கருத்தில் ஒன்றையும் யாருமே இதுவரை என்ன செய்ததில்லை, கூறியதில்லை. எனக்கு கர்த்தர் வெளிப்படுத்தின விஷயத்தை மாதிரி வேற யாரும் இதுக்கு முன்னாடி என்ன செய்ததே இல்லை, கூறியதில்லை. அவர்கள் அதை குறித்து திரும்ப திரும்ப விவாதித்து கொண்டுதான் இருந்தார்கள். ஆனால் ஒரு காரியம் என்னவெனில், எனக்கு கிடைக்கப்பட்ட வெளிப்பாடு மிகவும் அற்புதமானது. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாக. ஒரு 32 ஜிபிக்கு ஒரே ஒரு கார்டை கொண்டாந்து வாங்கி கொடுங்கப்பா, நான் ரெக்கார்ட் பண்ணி தரேன், கொஞ்சம் காதை கொடுத்து அந்த செய்தியை கேளுன்னா யார் கேட்டீங்க? எல்லாருக்கும் தலைக்கு 5 கிலோ பிரியாணி தர தேக்ஸா தூக்கிட்டு வந்திருப்பீங்க. நான் சொல்ல வேண்டியது என் கடமை சொல்லிட்டேன். அது நீ கேட்குறது கேட்காத ஓன் தலையெழுத்து, எனக்கு அதை பற்றி பிரச்சனையே கிடையாது. அதை கேட்டு அந்த வசனத்தை ஒழுங்காக படித்தவங்க கொஞ்சம் பேர் தான். இந்த புஸ்தகம் வாங்கி வச்சிருக்கிறேன் இருக்குது, கேட்டால் தானே நான் கொடுக்க முடியும். அப்போது இந்த நாளுக்கென்று தேவன் கொடுத்த அந்த தெளிவான வியாக்கியானத்தையும் சத்தத்துக்கு நான் செவி கொடுக்கும் போது எனக்கு வேதத்தினுடைய வார்த்தையில் என்ன கிடைக்கிது? ஒரு பூரணமான ஒரு தெளிவை உண்டாக்குகிறது. ஸோ இது ஒரு ஊழியக்காரனுக்கு கொடுக்குற ஒரு காரியம் அல்ல. அந்த ஊழியக்காரனை கர்த்தர் எடுத்து பயன்படுத்தின நோக்கத்தின் பயனை நான் இன்றைக்கு என்ன செய்து கொள்கிறேன்? I am receiving the benefit of the ministry of the man of God who God raised in this time. ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு அந்தி கிறிஸ்துவ மாத்திரம் எடுத்துட்டு யூடியூப்பில் போய் படித்து பாருங்கள். ஒருத்தன் கம்ப்யூட்டருங்கிறான், ஒருத்தன் மிஷினுங்கிறான், ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு வியாக்கியானம் சொல்லி கடைசியில். அப்போது இன்றைக்கு கர்த்தர் தமது வார்த்தையை ஆண்டவர் அருளினது, அந்த 7 முத்திரைகளை கர்த்தர் வெளிப்படுத்தினது,
அதனால நான் எல்லா செய்தியும் படிக்கிறது இல்லை. அவருக்கு கர்த்தர் இந்த கடைசி வருஷங்களிலே கொடுத்த அந்த வெளிப்பாடுகள் தான் ரொம்ப மிகவும் முக்கியமானது. இதுதான் சபையினுடைய அடிப்படை அஸ்திபாரத்துக்குள்ள நம்மளை என்ன செய்யக்கூடியதாக இருக்குது. அநேக செய்திகளை 1950களில் 40களெல்லாம் கொடுத்துருக்கிறாரு. 1952லலாம் நீங்கள் கேட்டீங்கன்னா நீங்களே பயந்துருவீங்க. அவர் காட் இஸ் ட்ரினிட்டி அப்படிங்கிறாரு. He is the Father, Son and the Holy Ghost. Do you believe in Trinity ன்னு கேட்குறாரு ஒரு சோகமாக வந்த ஒரு ஆளுகிட்ட. ஏன் அந்த நேரம் அவருக்கு அது காரியம் என்ன செய்யப்படலை, வெளிப்படுத்தப்படலை. ஆனால் அவருடைய ஊழியத்தினுடைய கடைசி பாகத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலிருந்து தேவத்துவத்தை குறித்த காரியத்திலிருந்து வரப்போகிற காரியங்களை குறித்து வெளிப்படுத்துகிற விசேஷத்தினுடைய 22 அதிகாரங்களை குறித்த அத்தனை ரகசியங்களையும் கர்த்தர் தமது ஊழியக்காரனுக்கு தெளிவாய் வெளிப்படுத்தினார். இன்றைக்கு மணவாட்டிக்கு கர்த்தர் அந்த சத்தத்தின் மூலமாய் ஒரு தெளிவை தந்திருக்கிறார். ஆகவே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில். சிலர் சொல்லுவாங்க, நான் இதெல்லாம் தேவையில்லை பிரதர், நான் டைரெக்டாக பைபிள் படிச்சு. நீ பைபிளை படிச்சு, பைபிள் தான் 2000 வருஷமாக இருக்குது, நீ எங்கே உருட்டு இருக்கிற? நீ பைபிள் ஒரு பக்கம் இருந்தாலும் வீட்டில் நீ என்னதான் அரிசி பருப்பு புளிப்பு புளி மிளகா வாங்கி வச்சுருந்தாலும் சமைக்க ஒரு ஆள் இருந்தால் தான் உன் தட்டில் சோறு தின்ன முடியும். நானே பார்த்துக்கிறேன்னா நீ என்ன பண்ண? உனக்கு என்ன தெரியும்? உனக்கு சுடுதண்ணி வைக்கிறத தவிர்த்து வேறு ஒன்றுமே தெரியாது. அப்போ ஆண்டவர் ஒரு சமயத்துக்கு ஒரு நம்ம வீட்டம்மாவை அனுப்பி ஒவ்வொரு விஷயமா எடுத்து எதில் போடணும், காப்பியில் உப்பை போடணுமா, இல்லை குழம்புல ஜீனியை போடணுமா, உன் கையால் சோறு தின்னா என்ன ஆகும்? செத்து போயிடுவேன் நான். கொலபாதக சமையல் இல்லைங்க. அதுவும் வெள்ளையாக இருந்தது, இது அது வெள்ளையாக இருந்ததுன்னு அது உப்புடே, இது உள்ளே இருக்கிறது வந்து சக்கரை. இது இதை போடுறதுக்குன்னு சில ஐட்டம் இருக்குது, அதை போடுறதுக்குன்னு சில ஐட்டம் இருக்குது. எதில் போடணுமோ அதில் தான் போட்டோம். அப்போ தான் சமையல் ஒழுங்காக வரும். அப்போது ஆண்டவர் வேதத்தை அருளி இருந்தாலும் பரிசுத்தாவை அருளி இருந்தாலும் தேவன் அந்தந்த காலத்துக்கென்று கர்த்தர் தமது மனுஷர்களை எழுப்பி தமது வார்த்தையை பிரத்யட்சமாய் கொடுத்ததனால தான் சபை இன்றைக்கு கர்த்தருக்கும்பதாக நின்று கொண்டு இருக்கிறது. அன்றைக்கு மார்ட்டின் லூத்தர் எழும்பவில்லைன்னா ஒரு பெரிய எழுப்புதல் ஏற்பட்டிருக்காது. அப்போ இன்றைக்கு வார்த்தையினுடைய பூரண சீர்பொருத்துதலுக்காய் இந்த காலத்திலே தேவன் தமது ஊழியக்காரனை எழுப்பி தமது வார்த்தையின் ரகசியத்தை நீ ஏன் பிரதர் அடிக்கடி பிரண்ணாமே சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு அவர் வந்து தனிப்பட்ட விதத்தில் எந்த பிரச்சனையும் கிடையாது. அவர் ஒரு அமெரிக்கன், நான் ஒரு இந்தியன். அவருக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. சிலர் அவரை வந்து ரொம்ப முக்கியத்துவப்படுத்தி பண்ணுவாங்க. அவர் வந்து துப்பாக்கி எடுத்துக்கிட்டு வேட்டைக்கு போனால் நான் வேட்டைக்கு போகிறேன், நீ எப்படி வேட்டைக்கு போக முடியும்? அமெரிக்காவில் வேட்டைக்கு போனால் கவர்மெண்ட்டே லைசன்ஸ் கொடுக்கு, நீ வேட்டைக்கு போனால் தூக்கிக்குள்ளே வச்சுடுவான். சரி, அவருக்கு வழுக்க மாட்டேருந்து நீ என்ன பண்ண போகிற? அவர் ஒரு சாதாரண மனுஷன். எலியாவை குறித்து வேதத்தில் ஒரு அருமையான, அவன் நம்மை போல பாடுள்ள மனுஷன். He was also a human being like us. அவருக்கு தனிப்பட்ட விதமாக சிலருக்கு சில விருப்பங்கள் இருந்தது, ஆசைகள் இருந்தது. அவர் வாடிக்கையாக சின்ன பிள்ளையில் ஒரு மிட்டாய் வாங்குவார். ஒரு கடை, அந்த கடை இன்னும் இருக்குது, நான் போய் பார்த்தேன். அதில் ஒரு ஃபோட்டோலாம் போட்டு வச்சுருக்காங்க. இங்கே தான் வந்து ப்ராஃபட் பிரண்ணாம் வந்து சின்ன பிள்ளையில் மிட்டாய், உடனே இவங்க போகிறவங்க பூரா அதில் போய் ஒரு காக்கியில் வாங்கிட்டு வந்தாங்க. என்னன்னா, ப்ராஃபட் மிட்டாய் வாங்கின கடையில் மிட்டாய் வாங்கிட்டா நீ பரலம் போயிடுவே. நீ அவர் எங்கே மிட்டாய் வாங்கினார், எங்கே மீன் பிடிச்சார், இதெல்லாம் விட்டு இளவை விட்டுட்டு அவர் சொன்ன வார்த்தைக்கு நீ திரும்பு. உடனே போய் அங்கே அவருடைய கல்லறை கிட்ட போய் அங்கே நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிடுவாங்க. நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துட்டேன். அவருக்கு கர்த்தருடைய சத்தம் பிரத்யட்சமாய் வானத்திலிருந்து உண்டாங்கின அதே இடத்துல நான் நின்னேன். அந்த நேரத்தில் நான் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் ஜெபித்தேன். ஆண்டவரே, இந்த இடத்திலே உடைய ஊழியக்காரனுக்கு உடைய சத்தம் உண்டானது உண்மை. ஆண்டவரே, இந்த கடைசி காலத்தில் அவர் மூலமாய் சொல்லப்பட்ட வார்த்தைக்கு நானும் என் ஊழியமும் பூரணமாய் திரும்ப அது ஒன்றை மாத்திரம் நீர் எனக்கு உதவி செய்யணும். அதே நதிக்கரையில், ஒகாய நதிக்கரையில் நின்று அதே சேம் ஸ்பாட்டில் ஜெபம் பண்ணேன். இதெல்லாம் வந்து சூப்பர்ஸ்டிஷியஸான விஷயங்கள் மாதிரிலாம் நம்ம பார்க்கக்கூடாதுங்க. உங்களுக்கும் எனக்கும் வலிமையான காரியம் கர்த்தருடைய வார்த்தை ஒன்று தான். மோசே உயரமாக இருந்தாரா குள்ளமாக இருந்தாரா நமக்கு அது பிரச்சனை இல்லை. மோசேன் மூலமாய் கொடுக்கப்பட்ட வார்த்தை தான் நமக்கு முக்கியம்.
மோசே வந்து யூத பெண்ணை கல்யாணம் பண்ணியிருந்தாரா, எத்தியோப்பிய பெண்ணை கல்யாணம் பண்ணியிருந்தாரா, அதை பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை. அவர் யாரானா கல்யாணம் பண்ணிட்டு போட்டோம், அவர் மூலமாக கொடுக்கப்பட்ட வார்த்தை நமக்கு முக்கியம். மோசே வந்து நீண்ட அங்கி போட்டிருந்தாரா, குட்டை அங்கி போட்டிருந்தாரா, நமக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. அவர் எதனா போட்டோம், அவர் மூலமாக கொடுக்கப்பட்ட வார்த்தை நமக்கு முக்கியம். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாக. அப்போ கர்த்தருடைய வருகைக்கு உண்பதான ஒரு தெளிவையும் உங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தில், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் அடையணும்னா, ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த கடைசி மணி நேரத்துக்கான தெளிவான வார்த்தைக்கு நேராக உங்கள் செவிகள் என்ன செய்யணும்? திருப்பப்பட. நான் எவ்வளோ நாளாக சொல்கிறேன், கொஞ்சம் இதெல்லாம் எடுத்துகிட்டு வாங்க, நான் ரெக்கார்ட் பண்ணி தரேன், உட்காந்து தனிமையாக இருக்கிற நேரம் உட்காந்து அந்த செய்திகளை கேளுங்க. அந்த செய்தி உங்களை வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்தும், பக்குவப்படுத்தும். அதெல்லாம் நாங்கள் அப்படியே கர்த்தரோட கனெக்ஷன் எப்படி போகிறேன் நான் பார்க்குறேன். நான் சொல்ல வேண்டியதே கடமை. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாக. This day when you hear his voice. என்னுடைய ஊழியத்தையும் என்னுடைய தனிப்பட்ட கிறிஸ்தவ வாழ்க்கையையும் என்னுடைய பிரசங்கம் எல்லாவற்றையும் மெருகேற்றுகிறதற்கு இந்த பிரசங்கங்கள் எனக்கு மிகவும் ஒத்தாசையாக இருந்தது. இது ஏதோ பல பிரசங்கங்களிலே ஒரு இட்ஸ் நாட் ஒன் அமங் த மெனி ப்ரீச்சிங்ஸ். இது இந்த காலத்தின் இந்த மணி நேரத்துக்கு என்று தேவன் அனுப்பின அவருடைய தெளிவான வார்த்தை. அப்போ நான் தெளிவடைஞ்சால் தான் உங்களை என்ன செய்ய முடியும்? தெளிவடைய வைக்க முடியும். அப்போ அதனுடைய நிலை என்னது என்பதை நீங்கள் உணர்ந்து கொண்டு தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் திரும்ப வேண்டும். அந்த நேரத்திலே கர்த்தர் தமது வார்த்தையின் மூலமாய் உங்களுக்கு அளிக்கப்படுகிற அவருடைய கிருபைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். இது ஏதோ ஒரு கல்ட்டோ அல்ல. இதை கொண்டு இன்னைக்கு அநேக துருபதேசங்களை பல தட் இஸ் நன் ஆஃப் அவர் பிஸ்னஸ். கடையில் வாங்கிட்டு வர ஒரு கத்தியை வச்சு 10 பேரை கொலை பண்ணுறாங்கிறதுக்காக கத்தியை தப்புன்னு நான் சொல்ல முடியுமா? கத்தி எனக்கு தேவை, எனக்கு நல்ல விஷயத்துக்கு நான் பயன்படுத்துவேன். என் வீட்டில் மரத்தை வெட்ட எனக்கு கத்தி வேணும், காய் வெட்ட எனக்கு என்ன வேணும்? கத்தி வேணும். கோழியை வெட்ட கத்தி வேணும். ஆனால் ஆளை கொள்ள எனக்கு என்ன வேணாம்? கத்தி வேணாம். அப்போ ஒரே விஷயத்தை, அதனால் தான் அப்போஸ்தலனாகிய பவுல் கூட, பேதுரு கூட பவுலப்போஸ்தலனை குறித்து எழுதும்போது தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறார், நம்முடைய சகோதரனாகிய பவுலும் தனக்கேற்ற கிருபையின்படி அநேக காரியங்களை பேசியிருக்கிறார். கல்லாதவர்களும் உறுதியற்றவர்களும் தங்களுக்கு கேடு வரத்தக்கதாக என்ன செய்கிறாங்க? புரட்டுகிறாங்க. அதே நிலைமை தான் இன்றைக்கி நீடிச்சிருக்குது. அப்போ புரட்டர்களை குறித்து நம்ம we don't mind about them. அவருடைய சத்தத்தில் ஆண்டவர் சொன்னார், என்னுடைய ஆடுகள் என் சத்தத்துக்கு என்ன கொடுக்கிறது? செவி கொடுக்கிறது. நான் அவைகளை என்ன செய்திருக்கிறேன்? அறிந்திருக்கிறேன். ஆகவே இந்த செய்தியின் மூலமாய் இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு ஒரு சீர்பொருந்துதலை தேவன் தமது வார்த்தையில வைத்திருக்கிறார். அந்த சீர்பொருந்துதலுக்கேற்ற ஒரு அழைப்பும் சீர்பொருந்துதலுக்கேற்ற வார்த்தையையும் ஊழியத்தையும் செய்ய கர்த்தர் சகோதரனை தெரிந்து கொண்டார். அது ஒரு காலம் மாற்றப்பட முடியாத, மறுக்க முடியாத ஒரு காரியம். இந்த நாட்களிலே தேவனுடைய சத்தத்தை நாம் அடையாளம் கண்டுகொண்டு நம்மையும் நம்முடைய விசுவாச ஜீவியத்தையும் நாம் மாற்றிக்கொள்ளும். இன்றைக்கி ஒவ்வொரு சபைகளும் ஸ்தாபனங்களும் எப்படி இயங்க வேண்டும் என்று அவங்களுக்குன்னு ஒரு கட்டமைப்பு என்ன செஞ்சுருக்கிறாங்க, வைத்திருக்கிறாங்க. நம்ம எந்த விதமான ஸ்தாபனத்தை சேர்ந்தவர்களும் அல்ல. நாம் தேவனுடைய வார்த்தையின்படி வாழ்கிற மக்கள், தேவனுடைய வசனத்தை உள்ளபடி விசுவாசிக்கிற மக்கள், தேவனுடைய வார்த்தையை உள்ளபடி நம்புகிற மக்கள். இன்றைக்கு நம்முடைய விசுவாச ஜீவியம் தேவனுடைய வார்த்தையின் மீது பூரணமாக எஸ்திபாரமிடப்பட்டு தேவன் வரும்போது அது தெளிவாய் சரியான நிலைமையிலே காணப்பட ஆண்டவர் சொல்லுகிறார், என் பிரியமே நீ ரூபவதி உன்னிலே என்ன இல்லை? ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ள நாம் ஒவ்வொருவரும் கேட்கத்தக்கதாய் ஆவியானவர் இந்த நாட்களிலே நம்முடைய மனக்கண்களை தமது வார்த்தைக்கு நேராய் தேவன் திருப்புவாராக என்று சொல்லி என்னுடைய வார்த்தைகளை இதோடு கூட நான் நிறைவு செய்கிறேன். கர்த்தர் தாம் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் யாவரும் எழும்பி நின்று இறுதி ஜெபத்தை செய்வோம். மகா இரக்கமும் கிருபையும் பரிசுத்தமுள்ள பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். இந்த மத்தியான வேளையில் நீர் எங்களுக்கு தந்த உம்முடைய வார்த்தைக்காக நன்றி. உம்முடைய வசனம் ஜீவனுள்ளது, உயிருள்ளது கர்த்தாவே. இந்த நாளிலே இன்றைக்கு அவருடைய சத்தத்தை நாங்கள் கேட்கும்போது இருதயத்தை நாங்கள் கடினப்படுத்தாதபடி, அதற்கு எங்கள் செவியை விலக்காதபடி ஆண்டவரே, ஆவியானவர் சபைக்கு உரைத்ததை எங்கள் காதுகளினாலே நாங்கள் கேட்கவும், நாங்கள் எழுதப்பட்ட வேதத்துக்கு நேராய் திரும்பவும்
எங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளவும் சீர்படுத்திக் கொள்ளவும் ஆவியானவர் எங்களுக்கு கிருபை தருவீராக. இந்த கடைசி காலத்திலே உம்முடைய வருகைக்கு முன்பதாக, உம்முடைய எடுத்துக்கொள்ளப்படுதல் சம்பவிக்கும் முன்பதாக சபையை சீர்படுத்தும்படி, சபையை சீர்படுத்தும்படி நீர் அனுப்பின ஊழியக்காரனுக்காய் ஸ்தோத்திரம். அவர் மூலமாய் நடப்பித்த அற்புதங்களுக்காய் ஸ்தோத்திரம். அவர் மூலமாய் நடப்பித்த ஒரு நல்ல ஊழியத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அவர் மூலமாய் நீர் கொடுத்த நம்முடைய வேதத்தின் வெளிப்பாடுகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அவரே தான் தெளிவற்ற நிலைமையில் இருந்தாலும் கூட ஒரு நேரம் வரும்போது அவரும் தெளிவடைகிறதற்கு ஏற்றபடி உடைய வார்த்தை பிரத்யட்சமாய் எமது ஊழியக்காரனுக்கு வெளிப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். இன்னைக்கு நாங்களும் அதை அறிந்து, அதை பெற்று, அதை கண்டுகொண்டு நாங்களும் வசனத்திலே தெளிவுள்ளவர்களாய் இருக்க நீர் கிருபை செய்யும். துருபதேசங்களும் மாறுபட்ட கருத்துக்களும் மாறுபட்ட அபிப்பிராயங்களும் இன்னைக்கு ஆவிக்குரிய உலகத்தில் மலிந்திருக்கிறது ஆண்டவரே. இவை எல்லாவற்றுக்கும் நாங்கள் நீங்களாகி உம்முடைய வருகையிலே நாங்கள் காணப்பட நீர் எங்களுக்கு கிருபை செய்யும். ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொன்னீரே ஆண்டவரே. இந்த எல்லா வஞ்சகங்களுக்கு நாங்கள் நீங்களாக்கப்பட்டு உம்முடைய வருகையில காணப்பட கிருபை செய்யும். நீ வருகை மிகவும் நெருங்கி விட்டது ஆண்டவரே. நீர் வாசற்படியில் நிற்கிறீர் ஐயா. நீர் சீக்கிரம் வரப்போகிறீர் ஆண்டவரே. எங்களுக்கு முன்பதாக இருக்கிற காலங்கள் மிகவும் குறுகிறது ஆண்டவரே. எங்களை பலப்படுத்தும், பரிசுத்தப்படுத்தும், உம்முடைய வருகைக்கு என்று ஆயத்தப்படுத்தும். கனமும் துதி மகிமையும் உமக்கே ஏறெடுக்கிறேன். வந்திருக்கிற யாவருக்கு நீர் கிருபையும் நன்மை அருளுவீராக. சுகவீனப்பட்டவரை கர்த்தர் சுகப்படுத்துவீராக. பலவீனப்பட்டவரை கர்த்தர் பலப்படுத்துவீராக. வியாதிப்பட்டவரை கர்த்தர் சுகமாக்கும்படி ஜெபிக்கிறேன். பிரதர் டேனிக்காக ஜெபிக்கிறேன். பிரதர் தயாளனுக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே நம்முடைய வல்லமையான கரம் நீட்டப்படட்டும் கர்த்தாவே. பாஸ்டர் செல்வகுமாருக்காக ஜெபிக்கிறேன். இந்த காலவேளையில் நம்முடைய அற்புத கரம் ஊழியக்காரர்களாய் நீட்டப்படுவதாக. நம்முடைய பிள்ளைகளாக எங்கள் யாவருக்கும் கர்த்தர் தொடர்ந்து நன்மை செய்யும். நாங்கள் வாழ்ந்து சுகித்திருக்க அருள் புரியும். நம்முடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க எல்லா மந்த இருதயங்களையும் நிர்விசாரங்களை எங்களை விட்டு நீக்கி போட்டு ஐயா, இன்று அவருடைய சத்தத்திற்கு நாங்கள் செவி கொடுக்க எங்களை நீர் பலப்படுத்தும். கனமும் துதி மகிமையும் நாங்கள் உமக்கே ஏறெடுக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் வேண்டுதல் செய்கிறேன். ஆமென்.